अधिपः ग्रह नारायणश्च हृदये चन्द्रः मनसि तिष्ठति. ஸோ நம்ம இந்த சிம்சுமார வடிவமாக விஷ்ணு இருக்கிறார். அவருடைய உடம்புல தான் சகல கிரகங்களும் துருவபதத்திலிருந்து எல்லாமே நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே அங்கே தான் இருந்து ஆகணும். ஸோ யார் யார் எந்தெந்த போர்ஷனில் இருக்கார், ஏற்கனவே காதில் கழுத்தில் நட்சத்திரங்கள்லாம் எங்கெங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ரைட் சைடில் எல்லாம் 8 நட்சத்திரம், லெஃப்ட் சைடில் காலில் எல்லாமே பார்த்தோம். இப்போ இதை சொல்லிட்டு இருக்கார் குரு கிரகம். இப்போ பிரகஸ்பதினா குரு கிரகம் இல்லையா. ஸோ ககுதி அப்போ அது ஒரு மீன் திமிங்கில மாதிரி இருக்கிறது. சிம்சுமாரங்கிறது ஒரு திமிங்கில வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மீன் மாதிரி. அப்போ அதுக்கு திமில் இருக்கும் இல்லையா, அந்த திமில்ல தான் அந்த குரு கிரகம் இருக்குது. வட்சசி அர்க்கக கிரக அதிபக, கிரகங்களுக்கெல்லாம் அதிபனாக தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சூரிய கிரகம் வந்து அவருடைய நெஞ்சில், வட்சசி நெஞ்சில் இருக்கிறது. அந்த திமிங்கலத்தோடு அந்த சிம்சுமார வடிவத்தில் அவருடைய நெஞ்சில் இருக்குது. நாராயணஸ்ச ஹிருதயே, நாராயணனாக ஹிருதயத்தில், ஹிருதயங்கிறது நெஞ்சோடைய ஒரு போர்ஷன் தானே உள்ளுக்குள்ளே. ஸோ நாராயணனாக அர்க்க சூரிய நாராயணனே சொல்கிறோம், வெளியில் சூரியனாக நெஞ்சில் இருந்துட்டு உள்ள நாராயணனாக ஹிருதயத்தில் இருக்கிறார். சந்திரக மனசி திஷ்டதி, மனசில் யார் இருக்கான சந்திரன் இருக்கிறார். சந்திர கிரகமும் மனசில் இருக்கிறார். नारायणश्च हृदये चन्द्रः मनसि तिष्ठति. स्तनयोः अश्विनौ नाभ्यां कुशलाः परिकीर्तितः बुधः प्राण अपानयोः च गले राहुश्च केतवः सर्व अङ्गेषु तथा रोमकूपे तारागणाः स्मृताः. एतत् भगवतः विष्णोः सर्वदेवमयं वपुः. ஸ்தனம், ஸ்தனத்தில், அதாவது ஸ்தனம்ங்கிறது என்னது, நெஞ்சிலேருந்து புறப்படக்கூடிய அந்த மீனோடு நெஞ்சிலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அவ்வளோதான் ஸ்தனம்னு சொல்கிறோம். மார்பகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்போ அந்த சிம்சுமார வடிவத்திலேயே ஒரு ப்ரொட்ரூஷன் இருக்குது. அந்த ஸ்தனங்களில் அஸ்வினி தேவர்கள். நாபியாம் உஷனா, உஷனான சுக்ரன் கிரகம், சுக்ர கிரகம். சுக்ர கிரகம் நடு வயிற்றில் இருக்குது, பரிகீர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. புதக பிராண அபானயோஷ, பிராண அபானம்ங்கிறது வந்து வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேஸ் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பிராணன் அபானன் ரெண்டுமே அந்த வயிற்றை ஒட்டி தான் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட அந்த கிரகம், அதில் புத கிரகம் இருக்கிறது அந்த சிம்சுமார வடிவத்தில். கலே ராகுஷ, கழுத்தில் ராகு கிரகம். அதே சமயத்தில் கேத்தவக சர்வ அங்கேஷு, கேத்து கிரகம் உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது. ஏன்னா தலை உடம்பு அப்படி ரெண்டாக பிரியும் போதுமே கேத்து வந்து பெருசாக இருக்குது, எல்லாம் உடம்பு முழுக்க பரவி இருக்கிறது கேத்து. ராகு வந்து கழுத்தில். சர்வ அங்கேஷு ததா ரோமகூப்பே தாராகணாக, ரோமகூப்பம்னு என்னது, ரோமத்தோட அடிவாரம். ரோமம் எங்கேருந்து கிளம்புறதோ அந்த சிம்சுமார மீனுக்கு அதில் வந்து இருக்கக்கூடியது எல்லாமே தாராகணாக, எல்லா ஸ்டார்கள்லாம் அந்த ரோம கூப்பத்தில் இருக்குது, அடி ஆழத்தில் இருக்குது. ஏத்தத் பகவதக விஷ்ணோஹோ, பகவான் விஷ்ணுவுடைய சர்வதேவமயம் வபுகு, எல்லா தேவர்களும் அந்த கிரகங்களும், எல்லா கிரகங்கள் எல்லாமே ஒரு தேவ ரூபம்தான். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய வபுகு உடம்பாகப்பட்டது சொல்லப்பட்டது. இப்போ சிம்சுமாரத இதை வந்து வடிவத்தை ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு வியாச பகவான். ஆனால் இங்கே நாராயணர் நாரதருக்கு சொல்கிற மாதிரி வருது. स्तनयोः अश्विनौ नाभ्याभूषणाः परिकीर्तितः बुधः प्राण अपानयोः च गले राहुश्च केतवः सर्व अङ्गेषु तथा रोमकूपे तारागणाः स्मृताः. एतत् भगवतः विष्णोः सर्वदेवमयं वपुः. सन्ध्यायां प्रत्यहं ध्यायेत् प्रयतः वाग्यतः मुनिः निरीक्ष्यमाणाः च मन्त्रेण अनेन दीश्वरः. மானக நிரீட்சமானக. ஸோ தீஸ்வரக, தீஸ்வரகன்னு என்னது, புத்திக்கு அதிபதி அப்படின்னா விஷ்ணு. ஸோ புத்திக்கு அதிபதியான தி ஈஸ்வரக, அப்போ புத்தியோட அதிபதியான அந்த விஷ்ணு. சந்தியாயாம், அந்த சந்தியாகால வேளையில் பிரத்யகம் டெய்லி, பிரத்யகம்னா அகம்னா அகஸ்ன டே, பிரத்யகம்னா எவ்ரிடே. ஸோ டெய்லி தியாயேத், அவரை தியானிக்கணும். சந்தியா வேளைகளில் காலை சந்தியா மாலை சந்தியா 2 சந்தியா காலம் இருக்குது. அந்த சந்தியா காலத்தில் பகவான் விஷ்ணுவை அப்படி இந்த மாதிரி சிம்சுவார வடிவமாக
பிரயத்தக முயற்சியுடன், வாக்கியத்தக வாக்கையெல்லாம் அடக்கி, பேசப்படாது, செலப்படான்னு பேசக்கூடாது, எத்தகன்னா அடக்கி. ஸோ வாக்கையெல்லாம் அடக்கி மௌனமாக யார் தியானிக்கிறாளோ அந்த முனினா மனநசீலக முனிகி, மனனம் பண்ணுறது, பகவானே மனசில் தியானம் பண்ணிட்டு பேச்சை அடக்கி அப்படி யார் இருக்காளோ, நிரீட்சமானக பகவான் அந்த விராட்ட ரூபமாக அந்த சிம்சுமார வடிவமாக எல்லாத்தையும் பார்க்கணும், இப்படி விராட வடிவமாக இருக்கார் விஷ்ணு அப்படின்னு. உத்திஷ்டேத மந்திரேன அனேன, அதாவது அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லணும், இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி யார் எழுந்திருக்கிறாரோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாருங்க. அது அந்த ஸ்லோகமாக இருக்க போறது. नमो ज्योतिर्लोकाय कालाय अनिमिषां पतये महापुरुषाय अभिधीमहि इति. ஸோ இந்த ஸ்லோகம் என்னென்னா, தியானமெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். நமோ ஜோதிர்லோகாய, இது ஜோதிர்லோகம், எல்லாம் ஒளிமயமாக, எல்லாம் ஸ்டார், எல்லாம் ஒளி, கிரகங்கள் அதெல்லாம் செல்ஃபாக இலுமினேஷன் பண்ணும். அப்படிப்பட்ட ஒளிமயமான லோகத்துக்கு நமஸ்காரம். ஆதி தெய்வீகம், அடுத்த ஸ்லோகத்து போயிட்டேன். காலாயன காலரூபியாகப்பட்ட பகவான். அனிமிஷாம் பத்தையே, அனிமிஷர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். கண்ணை மூட மாட்டா, கண்ணை கொட்ட மாட்டா. நிமிஷம்னா அந்த கண்ணை மூடி திறக்கிறது. ஸோ அனிமிஷாம்னா கண்ணை மூடாத தேவர்களின் பத்தையே, தலைவரே. மகாபுருஷாய, மகாபுருஷனுக்கு நமஸ்காரம். அபிதீமகின்னு தியானம் செய்கிறோம், உண்மையே நாங்கள் தியானிக்கின்றோம் அப்படின்னு ஸ்லோகம். नमो ज्योतिर्लोकाय कालाय अनिमिषां पतये महापुरुषाय अभिधीमहि इति. ग्रह ऋक्ष तारामयम् आदिदैविकं पाप अपहं मन्त्रकृतां त्रिकालं नमस्यतः स्मरतः वा त्रिकालं नश्येत तत्कालजम् आशु पापम्. ஸோ கிரகன கோள்கள் இல்லையா, பிளானட்ஸ். ரிச்சா தாரா ரெண்டுமே ஸ்டார்னு சொல்லுவோம். ஜென்ரலாக ரிச்சான்னு சொல்லும்போது இந்த அஸ்வினி நட்சத்திரங்களை மட்டும் தனியாக ரிச்சாங்கிற பேரில் சொல்கிறோம். ஸோ ரிச்சா. அப்புறம் தாராமயன ஸ்டார்ஸ், தாராமய எல்லாமே அப்படி எல்லாமே நீயாக இருக்கிறாய், தாராமயமாக. ஆதி தெய்வீகம், முதல் தெய்வமான. பாப அபகம், பாபத்தை நீக்குபவராக, அபகம்னா நீக்குபவராக, பாபத்தை நீக்குபவராக. மந்திரகிருதாம் திரிகாலம், திரிகாலம் மந்திரகிருதா, 3 வேளைகளிலும், 3 சவனம் சொல்கிறோம் இல்லையா, 3 வேளைகளிலும், காலை மாலை மத்தியானம் எல்லா நேரத்துலையும் மந்திரகிருதாம், யார் மந்திரம் சொல்கிறார்களோ ஜபிக்கிறார்களோ, நமஸ்யதக நமஸ்காரம் செய்பவருக்கு, ஸ்மரத்தக நினைப்பவர்களுக்கு, திரிகாலம் தற்காலஜம் ஆஷு பாபம் நஷ்யேத, அந்த நேரத்தில் 3 நேரம் ஜபிக்கவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் என்ன பாபம் செய்தாலும், அந்த தற்காலஜம்னு அந்தந்த வேளையில் செய்யக்கூடிய பாபம், ஆஷு நஷ்யேத உடனடியாக நாசப்பட்டுவிடும். ஸோ இந்த மாதிரி ஜபிச்சானா அந்தந்த நேரத்தில் டக்குன்னு அந்த பாபங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஆகிடும், ஜபம் மட்டுமே போரும்ன்ற. तारामयम् आदिदैविकम् पापापहं मन्त्रकृतां त्रिकालं नमस्यतः स्मरतः वार्तिकालं नश्येत तत्कालजम् आशु पापम् इति श्रीमद् महापुराणे 18 सहस्र्यां संहितायाम् 8मस्कन्धे ध्रुवमण्डल संस्थानवर्णनं नाम 17 सर्वं जगदास्तु. अथ 18 श्रीनारायण उवाच. अधस्तात् सवितुः प्रोक्तम् अयुतं राहुमण्डलं नक्षत्रवच्चरति सैकिकेयः अतदर्हणः. ஸோ இப்போ ராகு பகவானுடைய மண்டலத்தை வர்ணிக்கிறார். ராகு சவித்துகு அதஸ்தாத், சவித்துன்னா சவிதான சூரியன். ஸோ சவிதான என்ன அர்த்தம், ஏன் சூரியன் சொல்கிறோம், பிரசவிதா, பிராவச்சேத்தா புரிஞ்சு போயிடும். அவர் தான் உலகத்தையே பிரசவிக்கிறார். காலங்காத்தால் இருந்தவுடனே உலகமே பிரசவம் மாறுது, இல்லாட்டா ராத்திரி ஒன்றுமே தெரியாது, எங்கே இருக்குது பூமி எங்கே இருக்குது தண்ணி ஒன்றும் தெரியாது. ஸோ கால வேளையில் அவர் பிரசவிக்கிறதுனால சவிதா, பிராவை விட்டுடுறா, சவிதான்னு சொல்கிறா சூரியன். ஸோ அதஸ்தாத், அந்த சூரிய மண்டலத்துக்கு கீழே ராகு மண்டலம் இருக்கிறது. புரோக்தக அயுத்தம் சொன்னால் 10,000 யோஜனை கீழே, சூரியனுக்கு கீழே. முன்னாடிலாம் நம்ம பார்த்தோம் மேலே 1,00,000 யோஜனைக்கு மேலே
மேலே சாரி 1 லட்சம், ஆமாம், மேலே சந்திரன், அதுக்கு மேலே 3 லட்சத்துக்கு மேலே ஸ்டார்கள், அப்படி லட்சமாக மேலே போச்சு. இப்போ கீழே வரச்சே 10,000 யோஜனை தான் கீழே வருது. இப்போ கீழே பார்க்க போகிறோம், சூரியனுக்கு கீழே அந்த ராகு மண்டலம் 10,000 யோஜனை கீழே இருக்கிறது. சூரியனுக்கு கீழே நட்சத்திரவத்து சரதி, ஒரு நட்சத்திரம் ஒரு ஸ்டேட்டஸோடு அது சுற்றிட்டு இருக்கு அந்த ராகு மண்டலம் ஆகப்பட்டது. சைம்ஹிகையக அத்ததர்கணக, அதாவது சிம்ஹிகாவுடைய பிள்ளையாக, சிம்ஹிகான்னு சொல்கிறோம்ல, ராகுவோட அம்மா பேர் சிம்ஹிகான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சைம்ஹிகையக அத்ததர்கணகன்னு நட்சத்திர ஸ்டேட்டஸு அருகதை கிடையாது. ஒரு நட்சத்திர ஸ்டேட்டஸ் போனால் போகிறதுன்னு பகவான் கொடுத்துருக்காரு, அதனால அதுக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்லாட்டினா அது ஒளிஞ்சிருந்து அந்த அமிர்தத்தை குடித்ததுனால அவனுக்கு அந்த ஸ்டேட்டஸ்லாம் கிடைக்கக்கூடாது. அத்ததான் அர்ஹனகன்னு அந்த ஸ்டேட்டஸுக்கு அருகதை இல்லாதவன் நட்சத்திரம் போல சுற்றி கொண்டிருக்கிறான். சிம்ஹிகையோட பிள்ளை அது ராகு. श्रीनारायण उवाच अधस्तात् सवितुः प्रोक्तम् अयुतं राहुमण्डलं नक्षत्रवच्चरति च सौम्हिकयः अत दर्हणः. सौम्हिकयः, ओके. सूर्य आचन्द्रमसोरेव मर्दनः सिंहिकासुतः अमरत्वं च केटत्वं लेपे यः विष्णु अनुग्रहात्. ओके. ஸோ சூரிய சந்திரமசக, சந்திரமசக சூரியன் சந்திரன் 2 பேரும் பிடிக்கணும். ஸோ மேலே இவனுடைய வீச்சு எவ்வளோ தூரம்னா அவனு சூரியனும் சந்திரன் வரைக்கும் இவனுடைய அந்த வீச்சு போகும். சூரியனோட அந்த இது வரைக்கும். ஏன்னா கிரகமெல்லாம் ஏற்படுது இல்லை, கிரகணம் வரணும் இல்லையா, கிரகணம் வரத்துக்கு அவன் சந்திரன் முழுங்கணும், சூரியன் முழுங்கணும் எல்லாம் இருக்குது. அதனால சூரியனுக்கும் சந்திரன் வரைக்கும் இவன் போவான். இவனுடைய அந்த மண்டலத்தோடு எக்ஸ்டென்ஷன் அப்படி போகும், இந்த விரிவு அந்த இருக்குது, விரிவாக இருக்கிறான். மர்தனகன்னு ஆக்கிரமிப்பான் இவன். சிம்ஹிகா சுதகா, சிம்ஹிகையுடைய பிள்ளையாகப்பட்ட ராகு. அமரனாக இருக்கிறான். இவனுக்கு ஒன்றும் அழிவு கிடையாது, அமர்நாட்டமாக ஒரு கல்பகாலம் வரைக்கும் இவன் இருப்பான் ராகு ஆகப்பட்டவன். கேட்டத்துவம்னா அட்டத்துவம் தான் கேட்டத்துவம். அட்டத்துவம் கன இது ஆகாசம், அட்டத்துவம்னு சுற்றுவான், ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடியவனாக அப்படி சுற்றி கொண்டிருப்பான் இந்த ராகு. லேபே யக விஷ்ணு அனுகிரகாத்து. ஸோ இப்படி சுற்றக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த ராகுக்கு கிடைச்ச எல்லாமே விஷ்ணுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. இவன் அப்படியே ஆகாசத்தில் சுற்றி கொண்டு சூரியன் சந்திரனை பிடிக்கிற அளவுக்கு இவனுடைய வீச்சு இருக்கிறது இந்த மண்டலத்துடைய அகலம். सूर्य आचन्द्रमसोरेव मर्दन सिंहिकासुतः अमरत्वं च केटत्वं लेपे यः विष्णु अनुग्रहात्. यद् अधस्तरणेर्बिम्बं तपतः योजन अयुतं तच्चादकः असुरः ज्ञेयः अपि अर्कसाहस्रविस्तरम्. 13,000 तु सोमस्य आच्चदः ग्रहः यः पर्वसमये वैर अनुबन्ति चादकः अभवत्. ஸோ தரணின்னு சொன்னால் சூரியன்னு ஒரு அர்த்தம், தரணி. ஸோ தபதக தரணேகே பிம்பம், அப்போது அப்படி தவிக்கக்கூடிய சூரியனுடைய அந்த நிழல், அந்த சூரியனை பிடிக்கிறது போது ஒரு நிழல் ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிம்பத்தை யோஜனை அயுதம் 10,000 யோஜனையுடைய அந்த சூரிய மண்டலத்துடைய அந்த ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு விஸ்தாரம் இந்த ராகுக்கு இருக்குது. அது மாதிரி அர்க்கசாகஸ்திர விஸ்தரம்னா 1000 அர்க்கசாகஸ்திரம்னா சகஸ்திரத்துக்கு மேலே அப்படின்னா 10,000 முதல்ல இல்லை சொல்லிட்டார். ஸோ ஆயுதம் 10,000 யோஜனையுடைய அந்த பெரிய சூரிய மண்டலத்தையும் ஆச்சாதனம் பண்ணுறதுன்னு மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் சூரிய கிரகணம், முழு சூரிய கிரகணம் கூட ஏற்படுத்திட முடியும். அப்போ ஏற்பட்ட ஒரு அகலம் இந்த விஸ்தாரம் இந்த ராகு மண்டலத்துக்கு இருக்குது. ஸோ 10,000 விட ஜாஸ்தி இருக்கணும் இது, அப்போ தான் அந்த 10,000 சூரிய மண்டலத்தை இது மறைக்க முடியும். ஸோ அசுரகா, இது ஒரு அசுரன், ஏன்னா ராகுக்கு எதுவாக அந்த அசுரா தானே இருந்தார். ஸோ 13,000 சாகஸ்திரம், இதோட அகலம் என்னன்னு பார்த்தா 13,000. அதனால தான் அந்த 10,000 முழுசம் மறைக்கப்படுகிறது. 13,000 யோஜனை இதோடைய விஸ்தாரம் இருக்கிறது. 13,000 சோமஸ்ய ஆச்சாதகாக, சோமனுக்கு எவ்வளவுன்னா 12,000. ஸோ அவன் 12,000 யோஜனை, சூரியன் 10,000 இது யோஜனை, அந்த விஸ்தாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தை முழுவதையும் 13,000 யோஜனை அகலமுள்ள இந்த ராகு கிரகமானது மறைக்கும், ஆச்சாதனம் பண்ணும். ஆச்சாதனம் மறைக்கும். யக பர்வ சமய, பர்வன்னு சொன்ன பர்வணின்னு சொன்னது அமாவாசை, பௌர்ணமி,
இதெல்லாம் தான் பர்வணின்னு பேர். ஸோ கிரகணம் அப்போ தானே ஏற்படும். அமாவாசை பூர்ணச்சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில் சந்திர கிரகணம் ஏற்படும். ஸோ அமாவாசை சூரிய கிரகணம் இந்த மாதிரி வரும். வைர அனுபந்தி, கோபம் வைரம். ஏன்னா நம்மளுக்கு தராமல் இந்த அசுரர்களுக்கு இது கொடுக்கலையே, அமிர்தத்தை கொடுக்காம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அதனால சூரியன் சந்திரன் சொல்லி கொடுத்தா, அதனாலே பக்கத்தில் உட்காந்து சூரியன் சந்திரன் இவன் தான் அசுரன் நடுவில் குடிச்சுட்டான்னு சொன்னதுனால அவனுக்கு அவாமையில கோபம். வைர அனுபந்தி சாதக அபவத்து, அதனால அதை போய் விழுங்கிடணும்னு போறானா இவன், அதை மறைப்பவனாக ஆகிறான் இந்த ராகு. योजन अयुतम तत् आचादकः असुरः नेकः अपि अक्क सहस्र विस्तरं त्रयोदश सहस्रं तु सोमस्य आचादकः ग्रहः यः पर्व समये वैन अनुपत्ति चादकः अभवत्. सूर्य आचन्द्रमसोः दूरात् भवेच्चादनकारकः तन्निशम्य उभयत्रापि विष्णुना प्रेरितं स्वकं चक्रं सुदर्शनं नाम ज्वालामाला अतिभीषणं तत्तेजसा दुस्सहेन समन्तात् परिवारितं मुहूर्तः द्विजमानस्तु दूराच्चकितमानसः आरान् निवर्तते सः अयम् उपराग इति इवः உச்சதே லோகமத்யேது தேவர்ஷே அவபுத்யதாம். ஸோ இதை எப்படி பிடிக்கிறான், இதெல்லாம் பகவான் எப்படி காப்பாற்றுறால பார்க்குறார். சூரிய சந்திரமசகா, சூரியன்லேருந்து சந்திரன் வரைக்கும் தூராத்பவே சாதனக்காரருக்கு தள்ளி இருந்து இங்கே இருந்த மாதிரியே அவ்வளோ தூரத்தில் கூட மறைச்சிடுவான் அவன். அந்த ராகுக்காரன் வந்து சூரியனையும் சந்திரனையும் தள்ளி இருக்கும் பொழுதே மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. தன்னிஷம்யா, அதை பார்க்குறார். உபயத்ராபி, ரெண்டு பக்கத்துலேருந்து சூரியனையும் காப்பாற்றி விடுறார், சந்திரனையும் காப்பாற்றிடுறார் மறைக்கறலேருந்து. அப்போ தான் நம்மளே காப்பாற்றப்படுறோம். ஏன்னா சூரியன் சந்திரனை காட்டுறது நம்ம என்ன ஆகும். அதனால உபயத்ராபி, ரெண்டு பக்கத்திலிருந்தும் விஷ்ணுனா பிரேரிதம். எப்படி யார் காப்பாற்றுறான்னு பார்த்தா விஷ்ணு வந்து சுதர்சன சக்கரத்தை தள்ளி விட்டுடுறார். அவர் சுதர்சன சக்கரத்தை பிரேரிதம் ஏவி விடுகிறார். ஸ்வகம் சக்கரம் சுதர்சனம், தன்னுடைய சக்கரமான சுதர்சன சக்கரத்தை ராகு கிரகத்து மேலே போய் பிடிச்சுக்கோ அவனை ராகுன்னு சொல்லி அனுப்புகிறாராம். அப்படி அனுப்பும்போது நாம ஜுவாலாமாலா அதிபீஷணம், அது தகிச்சுன்னு வருது, அப்படியே ஒளி பொருந்தின்னு ஜொலிச்சுண்டு தீய கக்கிண்டு அப்படி சுதர்சன சக்கரம் ராகு நோக்கி வருது. ஸோ ஜுவாலாமாலா அதிபீஷணம், மிக கொடூரமான ஜுவாலையோடு கூட வரக்கூடிய சக்கரத்தை தேஜசக துஸ்ஸகேன தேஜஸா, சகிக்க முடியாத தேஜஸ். சுதர்சன சக்கரத்தை நெருங்கி வந்தால் தாங்க முடியாது யாராலையும், அப்போ ராகு கிரகத்தாலையும் தாங்க முடியாது. அப்படி சகிக்க முடியாத தேஜஸ் உடைய சக்கரம் வரும்போது சந்தாப பரிவாரிதம், சந்தாபன்னு தபிச்சு போயிடுது. அப்படி சந்தாபத்தினால தாபத்தினால, நல்ல தாபத்தினால சூழப்பட்ட அந்த ராகு மண்டலம் முகூர்த்தக உத்விஜமானக, முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் அப்படியே தகிச்சு போயிடுறது. ஐயோ, இந்த சூரிய சக்கரோட நெருப்பை தாங்க முடியாம ஒரு முகூர்த்த காலம் கஷ்டப்பட்டு என்ன நடக்கிறதுனே புரியாம குழம்பிண்டு, உத்விஜம்னு குழப்பம் எல்லாம் அடைந்து தூரா சகிதமான பயந்து போயிடுது. அடடா என்ன நடக்க தெரியலையேட்டு பிடிக்க போன அந்த ராகு, இதை மறைக்க போன ராகு தள்ளி இருக்கும்பொழுதே பயந்து போய் சகித மானசகன்னு மனசுல பயம் ஏற்பட்டு ஆராத்து நிவர்த்ததே, உடனே ஆராத்துனானது இமீடியட்டாக உடனடியாக நிவர்த்ததே அப்படின்னு திரும்பி போயிடுது. ஐயப்பா இதெல்லாம் பிடிக்க வேண்டாம், நம்மளை காப்பாற்றிப்போன்னு சொல்லிட்டு திரும்பி போய் விடுகிறான். சூரிய மண்டலத்தை பிடிக்காமல் சந்திர மண்டலத்தை பிடிக்காமல் நிவர்த்தி திரும்பி போயிடுறான். அதனால தான் கொஞ்ச நாழி கிரகணம் இருக்கும், ரொம்ப நாளி இருக்காது கிரகணம். கொஞ்ச நாளி வந்தால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளிலாம் இருக்க முடியாது. இந்த பகவானுடைய சக்கரத்துக்கு பயந்து அவன் திரும்பி போயிடுவான். ஸோ அயம் உபராக இதீவக, இந்த சமயத்தை எப்போ அந்த இவன் பிடிச்சிண்டு அதுக்கப்புறம் விடுற அந்த டைமை வரைக்கும் உபராகம்னா கிரகணம்னு அர்த்தம். உபராகம் என்று சொல்லப்படுகிறது. உச்சதே, இவ்வாறு கிரகண நேரமாக, கிரகணனாலே பிடித்தல், ராகுவால் பிடிக்கிறது அப்படிங்கிறதுனால தான் கிரகணம்னே பேர். ஸோ அந்த கிரகணம் என்று சொல்லப்படுகிறது. உச்சதே லோகமத்திய மனுஷன் எல்லாம் நம்மளாம் அதான் கிரகண பீரியட்னு சொல்கிறோம். ஹே தேவர்ஷே தேவர்ஷே, ஹே நாரதரே அவபுத்தியதாம், இதை நீ தெரிந்து கொள். ஸோ ராகு மண்டலத்தோட பெருமை இப்படி இருக்குன்னு சொல்கிறான். विष्णुना प्रेरितं स्वकं चक्रं सुदर्शनं नाम ज्वालामाला अतिभीषणं तत्तेजसा दुस्सहेन समन्तात् परिवारितं मुहूर्तः
अधस्तात् समाख्याताः लोकाः परमपावनाः सिद्धानां चारणानां च विद्याद्राणां च सत्तम योजन अयुत विख्याताः लोकाः पुण्य निषेविताः. இதுக்கு அடியில் இப்போ ராகு மண்டலத்தை சொல்லிட்டார். ராகு மண்டலம் அதுக்கு தான் அந்த கோடு போட்டு அந்த மண்டலங்கள்லாம் வரிசையாக மார்க் பண்ணி காட்டியிருக்கோம் நம்ம. ஸோ இதுக்கு அடியில் அதஸ்தா ததக அதஸ்தா ராகு மண்டலத்துக்கு கீழே யாரெல்லாம் இருக்கான்னா சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், இவ ஒவ்வொருத்தருமே 10,000 யோஜனை பரமபாவனாக ரொம்ப புண்ணியமான லோகங்கள் இருக்குது. சித்தர் லோகம் இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே வந்தால் அது கீழே 10,000 யோஜனை வரணும். ஒரு லோகமே யோஜனை அயுத விக்கியாதா லோகாகா 10,000 யோஜனை என்று சொல்லக்கூடிய அளவில் புகழ்பெற்ற இந்த லோகங்கள் புண்ணிய நிஷேவிதாக புண்ணியர்களால் பூஜிக்கப்பட வேண்டிய இந்த லோகங்கள் யாரெல்லாம்? சித்தர் லோகம் அது ஒரு 10,000 கீழே. அதுக்கு கீழே வந்தால் சாரணனோடு 10,000 யோஜனை கீழே. அதுக்கு கீழே வந்தால் வித்யாதரர்களுடைய லோகம் அது இன்னமும் கீழே. ஸோ அப்படி பார்த்தா முதல்ல ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து மேலே போகிற வச்சா வித்யாதரர்களோட லோகம் தான் ஃபஸ்ட்டு வருது. இப்போ ராமாயணத்தில் பார்த்தா வித்யாதரர்களாம் ஏந்து ஓடுவா. ஹனுமானோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதை உடனே வித்யாதரர்கள் தான் அங்கே சல்லாபம் பண்ணிட்டு இருந்தா அந்த மலை மேலே மகேந்திர மலையில் அவள் தான் எழுந்து ஓடுறான்னு வருது. ஸோ வித்யாதரர்களாம் ஃபஸ்ட்டு கீழே இருக்கா. ஸோ இந்த மாதிரி அப்படி ஒரு லோகமும் கீழே 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 வருது. योजन अयुत विख्याता लोकाः पुण्य निषेविताः. ततः अपि उदस्तात् देवर्षे यक्षाणां च सुरक्षसां पिशाच प्रेतभूतानां विहार अजिरम् उत्तमम् अन्तरिक्षं च तत्प्रोक्तं यावत् वायुः प्रभातिः यावत् मेघाः ततः उद्यन्ति तत्प्रोक्तं ज्ञानकोविदैः. ततः अपि अधस्तात् அவற்றுக்கும் கீழே வித்யாதர் லோகத்திற்கும் கீழே ஹே தேவர்ஷே ஹே நாரதா யட்சானாம் ச ரக்ஷசாம். ஸோ யட்சர்கள் ராட்சசர்கள் நிறுத்திகள் மாதிரி ஆளுகள். ஸோ அந்த யட்சர்கள் ராட்சசர்கள் ஏதாவது குபேர் லோகம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி லோகம் பிசாச்ச பிரேத பூதானாம். அதுக்கப்புறம் பிசாச்சர்கள் பிரேத பூதர்கள் இதெல்லாம் நம்ம சிவனோட கூட்டம். பிசாச்சி பிரேத பூதங்கள் எல்லாம் சிவனுடைய கிரியேஷன். அப்புறம் விகார அஜிரம் அவர்கள் எல்லாம் நடமாடக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஸோ அதுக்கு கீழே அது 10,000 யோஜனை கீழே அவர்கள் இருக்கக்கூடியது. அதில் யாவத் வாயு பிரவாதி அதுக்கிடையில் அந்த வாயுவை இது இந்த கேப்புக்கு நடுவில் வாயு சஞ்சாரம் பண்ணுறது அந்த 10,000 யோஜனையில் சஞ்சாரம் பண்ணாது. ஸோ அதனால அந்த வாயு சஞ்சாரமெல்லாம் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் அது வரைக்கும் யாவத் மேகாக ததா உத்யந்தி அதாவது எந்த மேகங்கள்லாம் எந்த இடம் வரைக்கும் காணப்படுகிறதோ மேகங்கள் எல்லாம் எது வரைக்கும் காணப்படுகிறதோ தத்து ஞான கோவிதைகி அறிவாளிகளால் அந்தரிக்ஷம் ச தத்ப்ரோக்தம் அந்த இடத்துக்கு தான் அந்தரிக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ பூதபிதா பிசாசுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த 10,000 யோஜனைக்கு நடுவில் அதில் கீழே இருந்து பார்த்தா ஒரு 100 யோஜனை வரைக்கும் தான் பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும். மேகங்கள் எல்லாம் அது வரையும் தான் காணப்படும். ஸோ அந்த இடத்துக்கு அது பெறது அந்தரிக்ஷம் என்று சொல்லப்படுகிறது. देवर्षे यक्षाणां च सरक्षसां पिशाच प्रेतभूतानां विहार अजिरमुत्तमम् अन्तरिक्षं च तत्प्रोक्तं यावद् वायुः प्रवातिः यावत् मेघाः तदा उद्यन्ति तत्प्रोक्तं ज्ञानकोविदैः. ततः अधस्तात् योजनानां 100 यावत् द्विजोत्तम पृथिवी परिसङ्ख्याता सुपर्णश्येन सारसाः हंसादयः उत्पतन्ति पार्थिवाः पृथिवीभवाः भूसन्निवेश अवस्थानं यावत् उपवर्णितम्.
ஸோ ததோ அதஸ்தாத் யோஜனானாம் சதம். இங்கே தான் 100 யோஜனைங்கிறது இந்த வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. 100 யோஜனை வரைக்கும் தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும். ஸோ யாவத் திஜோத்தமன்னு பிராமணோத்தமரே நாரதரேன்னு கூப்பிட்றார். திஜோத்தம பிராமணர்கள் சிரேஷ்டமானவரே நாரதரே. இதுக்கு அந்த 100 யோஜனை அளவுக்கு தான் இந்த அந்தரிஷத்தில் வந்து இந்த இது பறக்கும். ஸோ பிருத்திவி பரிசங்கியாத்தா. ஸோ அது அந்த இந்த இடத்த வரைக்கும் பூமி என்று சொல்லப்படுகிறது. ஸோ கீழே இருந்து பார்த்தா பூமி, இந்த பறவைகள்லாம் பறக்கிறது இதெல்லாம் பூமியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ பரிசங்கியாத பூமியாக சொல்லப்படுகிறது. சுபர்ண ஷேன ஷாரசாகா. ஸோ சுபர்ண கருடன், அப்புறம் ஷேன பருந்து எல்லாம் பறக்கக்கூடியது. சாரச பறவைகள் இதெல்லாம் ஒரு பறவை அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஹம்ச பறவை அன்னம். உற்பத்தின்னா ஃப்ளை, அவையெல்லாம் பறக்கக்கூடியது. ஸோ பத்தத்தின கீழே விழுறது, உற்பத்தின மேலே ஏறி பறக்கக்கூடியவை. பிருத்திவி பவாகா பார்த்திவாகா இவையெல்லாம் பூமியில் தோன்றக்கூடிய இந்த பறவைகள். பிருத்திவி பவாகா பூமியில் தோன்றிய இந்த பறவைகள்லாம் பார்த்திவாகனா பூமியோடு சம்பந்தப்பட்ட பறவைகள். இவையெல்லாம் பூமி என்று இந்த ஏரியாலாம் பூமின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ பூ சன்னிவேஷ அவஸ்தானம். ஸோ பூமியோட அமைப்பு சன்னிவேஷம்னு இது அதோடைய அமைப்பாகப்பட்டது. அவஸ்தானம் அதோட நிலைமை. யதாவத் உபவர்ணித்தம் அது உள்ளது உள்ளபடி உனக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறார் நாரதரை பார்த்து. अधस्तात् अवने सप्त देवर्षे विवराः स्मृताः एक एकशः योजनानाम् आयाम उच्छ्रायतः पुनः अयुत अन्तरविख्याताः सर्व ऋतु सुखदायकाः. ஸோ இப்போ கீழே வரும். பூமிக்கு கீழுள்ள லோகங்கள் 14 லோகங்களில் மேலெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ கீழே வரும். பூமிக்கடியில் அதஸ்தாத் அவனேகே பூமியுடைய கீழே அதஸ்தாத் கீழே சப்த 7 விவராகனா இதெல்லாம் பாத்தாள லோகங்கள். அதனால விவராகனா பாத்தாளம்னு அர்த்தம். கீழே இருக்கக்கூடியதுனால பாத்தாள லோகங்கள்னு பேர். ஹே தேவர்ஷே ஹே நாரதரே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்மிருதாகா அப்படி எண்ணப்பட்டிருக்கிறது. ஏக்கசக ஒவ்வொன்றுமே யோஜனானாம் ஆயாமக உஷ்ராயத்தக அதாவது அகலம் நீளத்தில் புனக அயுத அந்தரவிக்காத்தாக நீள அகலத்தில் அப்படி பார்த்தா டவுனில் பார்த்தாலும் 10,000 யோஜனை, அப்படி சுற்றளவில் பார்த்தாலும் அகலத்தில் பார்த்தாலும் 10,000 யோஜனை. அப்படி ஒவ்வொரு லோகங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பார்த்தாரா 10,000 யோஜனை கீழே. ஸோ அயுத அந்தரவிக்காத்தாக. அந்தரன கேப், ஒன்றுக்கு நடுவில் கேப் வந்து 10,000 யோஜனை. சர்வ ருத்து சுகதாயக்காக எல்லா ருத்துக்களிலும். ஸோ சுகதாயகம். ஸோ பாதாள லோகங்கள் பூமியோட பெட்டர். அங்கே ரொம்ப சுகமாகவே இருக்கலாம். சுகத்தை கொடுக்கக்கூடிய லோகங்களாக இந்த பாத்தாள லோகங்கள் இருக்கின்றன. அதஸ்தாத் அவனேஹே சப்த தேவர்ஷே விவராः ஸ்மிருதாः ஏகசக யோஜனானாம் ஆயாம உஷ்ராயதः புனः அயுத அந்தர விக்யாதாः சர்வ ருது சுகதாயகாः. अतलं प्रथमं प्रोक्तं द्वितीयं वितलं तथा तृतीयं सुतलं प्रोक्तं चतुर्थं वैतलातलं महातलं पंचमं च षष्ठं प्रोक्तं रसातलं सप्तमं विप्रपातालं सप्त एते विवराः स्मृताः. ஸோ ஒவ்வொரு லோகங்களோட பேர் வருது. ஸோ அது நேர கீழே போனால் அதலம் இல்லையா, அதலம். அதுக்கு கீழே பிரதமம் அதான் முதல்ல வரக்கூடிய பூமி அதல பூமி. அடுத்து துத்தியம் வித்தலம், அதலத்துக்கு கீழே வித்தலம். வித்தலத்துக்கு மூணாவதாக சுதலம். சுதலத்தில் தான் நம்ம இவன் இருக்கா இல்லையா, பலி சக்கரவர்த்தியில் சுதல லோகத்தில் இருக்கா. ஸோ என்று சொல்லப்பட்டிருக்குது, புரோக்தம் சொல்லப்பட்டிருக்கு. 4வது தலாதலம், அது கீழே போனவன மகாதலம், அது 5வது. மகாதலங்கிறது 5வது. ஷஷ்டம் புரோக்தம் ரசாதலம், அதுக்கு கீழே ரசாதலம். ரசாதலத்தில் கொண்டு தான் பூமியை வச்சிருந்தா, பூமியை எடுத்துட்டு இருந்தார். ரசாதலத்துலேருந்து பூமி எடுத்துட்டு இருந்தார் அவர் விஷ்ணு. சப்தமம் விப்ர பாதாளம், அதுக்கு லாஸ்ட்டில் போனா பாதாள லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சப்த ஏத்தே விவராகா ஸ்மிருதாகா, இவை எல்லாமே பூமிக்கு அடியில் இருக்கிறதுனால விவரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஓட்டைக்குள் இருக்கக்கூடிய பாதாள லோகங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. महातलं पंचमं च षष्ठं प्रोक्तं रसातलं सप्त
लोकेषु दिवः अपि अधिगमेव च कामभोग ऐश्वर्य सुख समृद्ध भुवनेषु च नित्य उद्यान विहारेषु सुख आस्वादः प्रवर्तते. பில சொர்க்கம் சொர்க்கலோகத்தை விட பில சொர்க்கமாகப்படுது. பிலம்னாலே குழி, அந்த அடியில் இருக்கக்கூடிய லோகங்கள் இதெல்லாமே சொர்க்கங்களாக இருக்கிறது. திவகாபி அதிகமேவா, திவகா மேலே சொர்க்கலோகத்தை விட சுகம் அதிகம். ஸோ அதிகமேவச்சா, ரொம்ப அதிகமான சுகம் இந்த சொர்க்கங்கள் எல்லாம். காம போக ஐஸ்வர்யம் கேட்டதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். போகங்கள் நிறைய இருக்குது, ஐஸ்வர்யம் நிறைய இருக்குது. சுக சம்ருத்த புவனேஷு, சுக சம்ருத்தி எல்லாம் செழிப்பு. அப்படி இந்த மாதிரி புவனங்கள்லாம் கீழே இருக்கக்கூடிய 7 உலகங்கள். நித்திய உத்தியான விகாரேஷு, டெய்லி உத்தியானங்கள் அப்படியே ஜாலியாக விகாரம் பண்ணிட்டு விளையாடிட்டு சுக ஆஸ்வாதக, சுகத்தை ஆஸ்வாதிக்கலாம். ஆஸ்வாதனம் பண்ணுறதுன்னு நல்ல டேஸ்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட உலகங்களாக இருக்கின்றன, பிரவர்த்ததே இருக்கின்றன. दैत्याश्च काद्रवेयाश्च दानवाः बलशालिनः नित्यप्रमुदिता प्रक्ताः कलत्र अपत्यबन्धुभिः. தைத்தியாகா இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தா அசுரர்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் இதெல்லாம். காத்ரவேகன கத்ருவோட பிள்ளைகள் பாம்புகள் லோகம் இருக்குது கீழே. தானவர்கள் என்று தனு பெற்ற பிள்ளைகள் அங்கே இருக்கா. பலசாலினகா இதெல்லாம் அசுரர்களும் பாம்புகளும் நிறைந்த உலகங்கள். இவையெல்லாம் பலசாலிகளானது, பாம்புக்கும் பயங்கர பலம். ஸோ நித்திய பிரமுதிதாக, ரொம்ப ஆனந்தம், பிரமோதம், எக்ஸ்டசி, அப்பேற்பட்ட ஆனந்தத்தோடு. களத்திர அபத்திய பந்துபிகி ரக்தாக, களத்திரம் வைஃப் பெண்டாட்டிகளோடு, அப்பத்தியம் தனக்கு பெற்ற பிறந்த குழந்தைகளோடு, பந்துக்களோடு, ரக்தாக ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகங்களில் இருப்பவர்கள். दैत्याः च काद्रवेयाः च दानवाः बलशालिनः नित्यप्रमुदिता रक्ताः कलत्र अपत्यबन्धुभिः. सुहृद्भिः अनुजीवाद्यैः संयुताश्च गृहेश्वराः ईश्वरात् अप्रतिहतकामाः मायाविनश्च ते निवसन्ति सदा हृष्टाः सर्वऋतुसुखसंयुताः. சுகிருத்துக்களோடு இருக்கா. சுகிருத்துனா யாரு? எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு நன்மையே செய்யணும்னு ஆசைப்படுறவன் தான் சுகிருத்துன்னு பேர். அப்படிப்பட்ட சுகிருத்துக்களோடு இருக்கிறார்கள். அனுஜீவனது தன்னிடம் அண்டி வாழ்பவர்கள். ஸோ அவர்களுடைய வேலைக்காரர்களெல்லாம் கூட ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களாக, ஸோ அனுச்சரர்கள் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களோடு, சம்யுதாக கூடியவர்களாக, எல்லாம் கூடி வாழ்ந்து கோடி நன்மை பெறக்கூடியவர்களாக, கிரக ஈஸ்வராக, எல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கக்கூடியவா, வேற ஆசிரமே கிடையாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட பாதாள லோகங்கள். ஈஸ்வராத் அப்பிரதிகத காமாக, கெட்டதெல்லாம் கிடைக்கும். அடிபடாத விருப்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்பிரதிகத காமாகனா அடிபடாத விருப்பங்கள், கேட்டதெல்லாம் கூடிய விருப்பங்களோடு உடையவர்களாக ஈஸ்வரன் அப்படி கொடுக்குறார். மாயாவினக, எல்லாம் மாயையெல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நிவசந்தி அங்கே வாழ்கிறார்கள் இந்த 7 லோகங்களில். சதா கிருஷ்டாக, எப்போதும் ஆனந்தம் தான், துக்கங்கிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எப்போதும் ஆனந்தம். சர்வருத்து சுக சம்யுதாக, எல்லா ருத்துக்களிலேயும் ஆனந்தம், சுகத்தை அனுபவிப்பவர்களாக இந்த பாதாள லோகங்களில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். सुहृद्भिरनुजीव आद्यैः संयुता च गृहेश्वराः ईश्वरात् अप्रतिहत कामाः मायाविनश्च ते निवसन्ति सदा हृष्टाः सर्वऋतु सुखसंयुताः. मयेन माया विभुना येषु च निर्मिताः पुरप्रकामशः विभक्ताः मणिप्रवरशालिनः विचित्रभवन अट्टाल गोपुराद्याः सहस्रशः सभाचत्वर चैत्यादि शोभाढ्याः सुरदुर्लभाः. ஸோ அந்த ஊரில் எப்படி இருக்குது? மயன் தான் இதெல்லாம் உண்டாக்கியிருக்கேன். மாயா விபுனா, மாயாவுடைய விபுவாக இருக்கக்கூடிய மயன். ஸோ விபுனது எல்லாம் அறிஞ்சவன், மாயையில் நல்லா தெரிஞ்சவன், எக்ஸ்பர்ட்டு. ஸோ அதனால் மயனால் ஏற்பட்ட ஏஷுச்ச நிர்மிதாக, எந்தெந்த பாதாள லோகங்களில் எப்படிலாம் நிர்மாணம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஊர்கள், ஊர்கள்
பிரகாமஷக பக்தாகன்னு விபக்தாகன்னு படிச்சுக்கணும். ஸோ இஷ்டம் போல் பிரித்து அப்படி டிவைட் பண்ணி அமைச்சிருக்கான். இந்த ஊரெல்லாம் ரொம்ப அழகாக. சண்டிகார் இஸ் பிளான்டு சிட்டி சொல்லுவோம். இங்கே நம்ம ஊரில் சொல்லும்போது சண்டிகாரை வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காம்பா. அந்த ஊரே அவ்வளோ அழகாக இருக்கும்பா. அதை மாதிரி கட்டியிருக்கானா மயனங்க. அப்படியே மணிப்பிரவரசாலினக எல்லா இடத்துலையுமே மணிகள் எல்லாம் பதிச்சு உயர்ந்த பிரவரமணி உயர்ந்த மணிகளோடு கூடிய விசித்திர பவனா விசித்திரமான வீடுகள் வீடுகள்லாம் மணியால் அமைக்கப்பட்டிருக்கிறது. மணிகள்லாம் பொருத்தி அட்டாலன்னு பால்கனியெல்லாம் கோபுர ஆதியாக கோபுரங்கள் எல்லாமே மணிகளால் செய்யப்பட்ட சகசிரசக ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடியவை. சபா அதை கான்ஃபரன்ஸ் ஹால்னு சொல்லுவா இல்லையா, டைம் ஹால்னெல்லாம் சொல்லுவா. ஸோ சத்வரா நார்ச்சந்துகள். சைத்தியான்னு சொன்னால் நார்மலாக பெரியல் கிரவுண்டுக்கு சைத்தியம்னு பேர். அந்த மாதிரி பூமி அதெல்லாம் கூட அப்படியே அலங்காரமாக சைத்தியாதி சோபாடியாக சோபனமாக மங்களமாக ஆட்ய ரிச்சாக இருக்கிறது. சுரதுர்லமாக தேவர்களால் கூட அப்படி அடைய முடியாது, அவர்களுக்கு கூட அடைவது கஷ்டமாக இருக்கப்பட்ட அந்த அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நிறைந்த வீடுகள் பவனங்கள் எல்லாம் இருக்கு எங்க பாத்தாள லோகங்கள்ல. மயேன மாயா விபுனா ஏஷு ஏஷு ச நிர்மிதாஹ புரஹ பிரகாமஷஹ பக்தாமணி பிரவரசாலினஹ விசித்திர பவன அட்டால கோபுராத்யாஹ சஹஸ்ரஷஹ சபா சத்வர சைத்யாதி சோபாத்யாஹ சுரதுர்லபாஹ. நாக அசுராணாம் மிதுனைஹ ச பாராவத சாரிகைஹ கீர்ண கிருத்ரிம பூமிஷ்ச விவர ஈஷக்ரஹ உத்தமைஹ அலங்கிருதாக சகாசந்தி உத்யானானி மகாந்தி ச. ஸோ நாகமிதுனைஹி அசுராணாம் மிதுனைஹி மிதுனங்கள்ல செட்டு ஜோடி. ஸோ நாகர்களும் அந்த பாம்புகள் எல்லாம் கூட எல்லாம் ஜோடியாக இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. அசுராணாம் மிதுனைஹி அசுரர்களும் செட்டாக ஜோடியாக இருப்பான். ச பாராவதா அதாவது மிதுனைகின்னு இதெல்லாம் அலங்காரம் பவனங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும்போது இந்த படமெல்லாம் போட்டிருக்கும், எல்லாம் ஜோடியாக வரைஞ்சிருப்பான். ஏன்னா கிருத்திரிமம்னு அடுத்த லைனில் வருது. கிருத்திரிமம்னாலே பொம்மைகள்னு அர்த்தம். ஸோ ஆர்டிஃபிஷியல்னு அர்த்தம். பாராவத்தான புறான்னு அர்த்தம். புறாவோட படமெல்லாம் வரைஞ்சி அந்த பவனங்களில். சாரிக்கான மைனான்னு அர்த்தம். ஸோ மைனாவோட படங்கள், புறாவோட படங்கள், அப்புறம் இந்த ஜோடியாக பாம்பு படம், அசுரர்களோட படங்கள், இல்லை பொம்மைகள் அப்படி வச்சுக்கலாம். எல்லாம் ஆர்டிஃபிஷியல். கீர்ணன்னு பரவிய அப்படிப்பட்ட பவனங்கள் அப்படி வரையப்பட்ட பூமிஷ்டா அப்படி பூமியெல்லாம் கூட ரோட்லெல்லாம் கூட படங்கள்லாம் போட்டிருப்பா போலுக்கு. அப்படிப்பட்ட பாதாள லோகம். விவர ஈஷக்ரக உத்தமைஹி விவர ஈஷர்கள்னு அந்த பாதாள லோகங்களில் தலைவர்கள் அது ஈஷன் அப்படி எல்லாம் தாங்கி அப்படி சக்தனாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பவனங்கள் அந்த கிரக உத்தமைகி அவர்களுடைய வீடுகள்லாம் அப்படியெல்லாம் டெக்கரேட்டிவாக இருக்கும். அலங்கிருத்தாக அலங்காரம் பண்ணி சகாசந்தி அப்படின்னு ரொம்ப பிரகாசத்தோடு அப்படி பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. உத்தியானானி மகாந்திச்சா அது மாதிரி உத்தியானங்களும் இருக்குது. பெரிய பெரிய உத்தியானங்கள் மகாந்தி உத்தியானானி அப்படி பெரிய பெரிய உத்தியானங்களோடு கூடியவையாக இந்த பாதாள லோகங்கள். நாக அசுராணாம் மிதுனைஹ ச பாராவத சாரிகைஹ கீர்ண கிருத்ரிம பூமிஷ்ச விவர ஈஷ கிருஹ உத்தமைஹ அலங்கிருதாக சகாசந்தி உத்யானானி மகாந்தி ச. மனப்பிரசன்னகாரிணி ஃபலபுஷ்பவிசாலிபிஹ லலலானாம் விலாச அர்ஹஸ்தானைஹ சோபித பாஞ்சி ச. மனப்பிரசன்னகாரின்னு மனசுக்கு பிரசன்னமாக இருக்கும். பார்க்கறதுக்கே அந்த வீடியோ அந்த தோட்டத்தையோ எல்லாம் பார்த்தா மனசு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும், உன்மாதத்தில் இருக்கும். அப்படி பிரசன்னம் பண்ண வைக்கக்கூடிய பல புஷ்ப விஷாலிபிகி பழங்களோடும் புஷ்பங்களோடும் நிறைந்த மரங்கள். ஸோ அப்படி மரங்கள் அந்த உத்தியானங்களில் போனோம்னா மனசுக்கு பிரசன்னமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பழமாக காய்ச்சிருக்கும், பூக்களாக கொட்டி கிடக்கும். லலனானாம் விலாச பெண்களோடு விலாசம் ஒய்யாரமாக விலாசம் பண்ணணும் அப்படிங்கிற அர்ஹஸ்தானேகி அர்ஹனது அதுக்கு தகுதி வாய்ந்த இடங்கள். ஸோ பெண்களோடு சல்லாபம் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடங்கள். சோபித பாஞ்சிச்ச அப்படி விளங்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் அப்படி பாஞ்சின்னு ஒளி பொருந்தி இருக்கின்றன. மனஹ பிரசன்னகாரிணி பலபுஷ்ப விஷாலிபிஹ லலனானாம் விலாச அர்ஹஸ்தானைஹ சோபித பாஞ்சி ச. நானா விஹங்கம விராத சம்யுக்த ஜலராசிபிஹ ஸ்வச்ச அர்ணபூரித ஹ்ரதைஹ பாட்டீன சம் அலங்கிருதைஹ.
ஓகே. நானா விகங்கம, வீணாலும் பறவை, விகங்கானாலும் பறவை. ஸோ வீண் வருன்னு சொன்னாலும் பறவைன்னு அர்த்தம். விகங்கானாலும் பறவை, விகங்கமா அப்படின்னாலும் பறவை. ஸோ இங்கே விகங்கமானு போட்டிருக்கேன். பறவை கூட்டம், விராத்தான கூட்டம்னு அர்த்தம். விகங்கம விராத்த, பலவிதமான பறவை கூட்டங்கள். சம்யுக்த ஜலராசிபிகி, ஜலராசின்னு நீர்நிலைகள், நிறைய நீர்நிலைகள் இருக்குது அந்த லோகங்களில். அதில் நிறைய பறவைகள் இருக்குது, நீர்ப்பறவைகள்லாம் அதில் நிறைய இருக்குது. ஸ்வச்ச அர்ணன வாட்டர்னு அர்த்தம். ஸ்வச்ச அர்ணபூரித ஹிருதைகி, நிறைய தண்ணீரோடு இருக்கக்கூடிய மடுக்கள் நிறைந்த லோகங்கள். பாட்டீனா அலங்கிருதை, பாட்டீனான ஒரு விதமான மீனுக்கு பேர் பாட்டீனா. ஸோ அப்படிப்பட்ட மீன் ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருக்கு. அந்த மீன்களால் அலங்கரிக்கப்பட்ட மடுக்கள் நிறைய இருக்கு. நானா விஹங்கம வ்ராத சம்யுக்த ஜலராசிபிஹி ஸ்வச்ச அர்ண பூரித ஹிருதைஹி பாட்டீன சமலங்கிருதைஹி. ஜலஜந்து क्षुब्ध नीरजातैर अनेकशः कुमुद उत्पल कल्हार नील रक्त उत्पलस्तथा. ஜலஜந்துனா நீர்வாழ் மிருகங்கள். சுப்த நீரை, அது என்னது கலங்கின்னு இருக்கும், அங்கங்கே அடியில் மீனெல்லாம் ஓடின்னு இருக்குமா, நீர் கலங்கின்னு இருக்கும். அதனால நீரை கலக்கடிக்கக்கூடிய அந்த ஜந்துக்கள் நிறைந்ததாக. நீரஜாத்தகி, இங்கே நீரஜான்னு சொன்னால் லோட்டஸ். நீரஜாத்தைகின்னு தண்ணீரில், அப்போ நீரஜாத்தா வெறும் லோட்டஸ் மட்டும் இல்லை, பலவித மலர்கள் இருக்குது தண்ணீரில் பூக்கிறது. குமுத மலர்கள், அல்லியெல்லாம் வளருது. உட்பல நீலத்தாமரை, கல்கார செங்கழுநீர் பூ, நீல ரக்த உட்பலைகி, நீலத்தாமரை, ரக்த உட்பலை செந்தாமரை, இதெல்லாம் தண்ணீரில் நீரஜாத்தைகின்னு போடுறார். தண்ணீரில் பிறக்கக்கூடிய இந்த மலர்களோடு கூட இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்கின்றன. क्षुब्ध नीरजातैः अनेकशः कुमुद उत्पल कल्हार नीलरक्त उत्पलैः तथा. तेषु कृतनिकेतानां विहारैः संकुलानि च इन्द्रिय उत्सवकारैश्च तथैव विविधैश्वरैः अमराणां च परमां श्रियं च अतिशयन्ति च यत्र नैव भयं क्वापि कालाङ्गैः दिनरात्रिभिः. தேஷு கிருத நிகேதானாம். ஸோ நிகேதம்னா எனது இருப்பிடம், அந்த இடத்தை இருப்பிடமாக கொண்டு வீகாரைகின்னு எனது பறவைகள் எல்லாம் உல்லாசமாக அதை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவைகளாக கூட்டமாக இருக்கின்றன. சங்குலானி சேர்ந்து பறவைகள் அந்த நீரையே இருப்பிடமாக கொண்டு இருக்கின்றன. இந்திரிய உற்சவகாரைகி, இதை பார்க்கறதே நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. கண்ணால் பார்த்தா ஆனந்தம், அதோட இனிமையான சத்தம், அதுகள் போடுற சத்தத்தை கேட்ட ஆனந்தம். அப்படி இந்திரியங்களுக்கு உற்சவம் ஏற்படுத்தக்கூடியவைகளான பறவைகள் எல்லாம் இருக்கின்றன. ததைவ விவிதைகி ஸ்வரைகி, ஸ்வரம்னு அதோடு போடக்கூடிய அந்த கலசப்தம் சொல்லுவோம், இனிமையான சப்தங்களால் இந்திரியங்களுக்கு உற்சவமாக இருக்கின்றன. அமராணாம்ச பரமாம்சியம், அமரர்களுக்கு எப்பவுமே ஐஸ்வர்யம் உண்டு, தேவர்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு. அந்த ஐஸ்வர்யத்தை அதிசயம்னா கம்பேர் பண்ணுறது, அதை தாண்டியன்னு அர்த்தம். அதிசயந்தினா அந்த ஐஸ்வர்யத்தை தாண்டிய ஐஸ்வர்யத்தோடு கூட இருக்கின்றன இந்த லோகங்கள். எத்திர நைவ பயம் கோபி, பயமே கிடையாது இந்த லோகங்களில், பயம் கிடையாது. கால அங்கைகி, அதாவது காலத்தோட அவயம், ஒரு வருஷம்னா ஒரு வருஷம், ஒரு வயசு போயிடுது, 2 வயசு போயிடுது, இந்த பயமே கிடையாது. எல்லாம் கல்பகாலம் வரைக்கும் உட்காந்துருப்பான், சாவே கிடையாது. ஸோ அமரர்களுக்கு மாதிரி, அமரர்களும் ஒரு கல்பகாலம் முழுக்க இருப்பா, அதனால தான் அவர்களுக்கு அமரர்கள்னு பேர். அதே மாதிரி இங்குள்ளவர்களுக்கும் கால அங்கங்கள்னால பயமே கிடையாது. தின ராத்திரிபிகி, ஒரு நாள் போயிடுத்தே, ஒரு டே போயிடுத்தே, ஒரு நைட்டு போயிடுத்தே, இந்த கவலையே கிடையாது. அப்படி ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பான். तेषु कृत निकेतानां विहारैः संकुलानि च इन्द्रिय उत्सवकारैश्च तथैव विविधैः स्वरैः अमराणां च परमां श्रियं च अधिशयन्ति च यत्र नैव भयं क्वापि काल अङ्गैः दिनरात्रिभिः. यत्र अहिप्रवराणां च शिरस्थैः मणिरश्मिभिः नित्यं तमः प्रबाध्येत सदा प्रस्फुटकान्तिभिः. அகிப்பிரவராணாம், சிறந்த அகின பாம்பு, சிறந்த பாம்புகள். ஏன்னா பாம்புக்கே 2 லோகத்தை படைச்சிருக்கார் பகவான். ஸோ அந்த லாஸ்ட்டில் பாத்தாள லோகத்துலேயும் பாம்புகள் இருக்குது,
அதே மாதிரி நடுவில் சுத்தலம் கிடையாது, தலாத்தலம் நினைக்கிறேன், 2 இடத்துல பாம்புகள் லோகம். ஸோ அந்த பாம்புகள் லோகம் அது சிறந்த பாம்புகள் வசிக்கக்கூடிய இடம். சிரஸ்தைகி மணிரஷ்மிகி, அதாவது அதோட தலையில், பாம்போட தலையில் பார்த்தா நல்ல மணிகள் இருக்கும், ரத்னங்கள். பாம்பு ரத்னம் சொல்ல மாட்டோமா, மணி ரத்னம். அந்த ரத்னத்தாலேயே ஒளி. ஸோ தன்னுடைய ஒளியினாலேயே, ஸோ சிரஸ்தைகி தலையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒளியினால் நித்தியம் தமப்பிரபாத்தியேதா, தமசை நீக்குகிறது, இருட்டை நீக்குகிறது. ஸோ இருளே கிடையாது, நல்ல ஒளி பொருந்திய லோகங்களாக இருக்கிறது. சதா பிரஸ்புட காந்திபிகி, எப்பொழுதும் ஒளிமயமாக. ஸோ டே அண்ட் நைட் ஒளி. சூரியன் டே டைமில் பாத்தாளம் வர போகிறார், அந்த பாத்தாளத்துக்கு கீழே இருக்கிற அகிலோகத்தை அது போக மாட்டார், அவர் ஆதிசேஷன் வரைக்கும் போக மாட்டார். ஸோ அதை பார்த்தோம் நம்ம. ஸோ பிரஸ்புட காந்திபிகி, பயங்கரமான காந்தி ஒளியோட, ஆல்வேஸ் ஃபுல் டைம் திவ்ய அப்படி காந்தின்னு அப்படி ஒரு பிரகாசம், சூரியனோட பிரகாசத்துக்கு ஈக்குவலாக மணிரத்னங்களால் ஒளி பொருந்திய அந்த பாம்புகள் இருக்கின்றன. यत्र अहिप्रवराणां च शिरस्तैः मणिरश्मिभिः नित्यं तमः प्रपाद्येत सदा प्रस्फुटकान्तिभिः नवा एतेषु वसतां दिव्यवोषधिरसायनैः रस अन्नपान स्नानाद्यैः न आदयः न च व्यादयः. ஸோ ஏதேஷு வசதாம், இதில் வசிக்கக்கூடியவர்கள், எங்கள் இந்த பாதாள லோகங்கள் வசிக்கக்கூடியவர்கள். ஸோ திவ்ய ஓஷதி ரசாயனைகி, அவளுக்கு நல்ல திவ்யமான ஓஷதிகள். ஸோ ஓஷதிகள்னு என்னது, நல்ல மெடிசின்ஸு. ஸோ ரசாயனிகள், அப்படிப்பட்ட கெமிக்கல்ஸ் ஓஷதியெல்லாம் இருக்கிறதுனால அந்த இதை குடிக்கிறாவா. அந்த ஓஷதிகளோட, அந்த ஓஷதினா மரங்கள்னு அர்த்தம், ஓஷதி மரங்கள். ஸோ அந்த மரத்தோடைய ரசங்களெல்லாம் அவள் குடிக்கிறா, அன்னபானமெல்லாம் அதெல்லாம் அதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணுறா, அதனால அதில் குளிக்கிறா. இப்படி எந்த மாதிரி உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால ந ஆதையக, அவளுக்கு மனவியாதியும் வராது, வியாதியும் வராது, உடல் வியாதியும் வராது. ஸோ அப்படிப்பட்ட ஓஷதிகள் நிறைந்த இடமாக பாதாள லோகங்கள் இருக்கின்றன. न वा एतेषु वसतां दिव्य ओषधि रसायनैः रस अन्नपान स्नान आद्यैः न आदयः न च व्यादयः. बलि फलित जीर्णत्व वैवर्ण्य स्वेद गन्धताः अन उत्साह वयो अवस्था न बाधन्ते कदाचन. बलि फलितम, வலின்னு சொன்னா முடியெல்லாம் அப்படியே சுருண்டு போய் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல், பழித்தம்னா நிறை. ஸோ இப்படி முடியெல்லாம் இதாகிடுது, வயசாகிடுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிறவையோ, அல்லது ஜீர்ணத்துவம், உடம்பெல்லாம் சீணிச்சு போய் உடம்பெல்லாம் கோடு கூட ஆகிடும் இல்லையா வயசான காலத்தில். ஸோ அந்த மாதிரி ஜீர்ணத்துவம் வயசான இதோ, வைவர்ணியம் முகமெல்லாம் வெளிரி போகிறதோ, அல்லது ஸ்வேதகந்ததா வேர்வையாகப்பட்ட உடம்போ, அந்த வேர்வை நாற்றம், ஸ்வேதகந்தம்னா வேர்வை நாற்றமோ, உற்சாகமே இல்லாத ஒரு வயசோ, அப்படிப்பட்ட நிலையோ, அவஸ்தா, அந்த நிலையோ ந பாதந்தே, அவளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ வயசே ஆகாது, வேர்வை கிடையாது, அப்படியே அந்த ஜீர்ணம், அந்த வயசு காலத்தினால ஏற்பட அந்த முகம் வெளியே ஒன்றும் கிடையாது. ஆல்வேஸ் எங்கே ஹாப்பியாக இருப்பாவா. ந பாதந்தே கதாச்சன, ஒரு பொழுதும் அவர்களை வாட்டாது. बलि फलित जीर्णत्व वैवर्ण्य स्वेद गन्धताः अन उत्साह वयः अवस्था न बाधन्ते कदाचन. कल्याणानां सदा तेषां न च मृत्युभयं कुतः भगवत्तेजसः अन्यत्र चक्रात् चैव सुदर्शनात्. सो चक्रात् सुदर्शनात् च एव. சுதர்சன சக்கரம், பகவானோட சுதர்சன சக்கரத்தை தவிர அந்நியத்திர வேற இடத்துல சுதர்சன சக்கரத்தை கண்டா கொஞ்சம் பயம் இருக்கு அவனுக்கு. ஸோ பகவத் தேஜசக, பகவானுடைய தேஜஸாகப்பட்ட சுதர்சனத்தை தவிர அந்நியத்திர வேறிடத்தில் சதா தேஷாம் ந மிருத்யு பயம், ஒரு இதில் வஸ்துவில் கூட அவளுக்கு பயமே கிடையாது. சுதர்சன சக்கரத்தை தவிர வேறு எந்த பயமும் அவள் கிடையாது. குதக கல்யாணானாம் என அவர்கள்லாம் கல்யாணம் மங்களத்தோடு கூடியவர்கள், பாதாள லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மங்களத்தோடு கூடியவர்கள், அவர்களுக்கு சுதர்சன சக்கரத்தை தவிர வேற எந்த பயம் கிடையாதுன்னு. கல்யாணானாம் சதா தேஷாம் ந ச மிருத்யு பயம் குதஹ பகவத் தேஜஸஹ அன்யத்ர சக்ராத் சைவ சுதர்சனாத். யஸ்மின் பிரவிஷ்டே தைத்தேய வதூனாம் கர்ப்பராஷயக பிராயக பயாத் பதந்தி ஏவ ஸ்ரவந்தி பிரம்மபுத்திரக. பிரம்மாவுடைய பிள்ளையே ஹே நாரதா, யஸ்மின் பிரவிஷ்டே. ஸோ அந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள்,
அந்த லோகத்தில் நுழைந்து அந்த லோகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தைத்தேய வதூனாம். ஸோ இந்த அசுரர்கள்லாம் வாழ இடம் தான் அந்த பாதாளோகங்கள்லாம் அசுரர்கள் பாம்புகள் வாழ இடம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அசுரர்களுடைய மனைவிகள் வது பெண்டாட்டிகள். ஸோ அந்த அசுர பெண்களுடைய கர்ப்பராசையாக கர்ப்பம் தரிக்கிறா இல்லையா, அவள் கர்ப்பம் தரிக்கிறோச்சு. அந்த கர்ப்ப குவியல்கள்லாம் பிராயக பயாத் பதந்தி, சுதர்சன சக்கரத்தோட பயத்தினால பட்டுன்னு அவளுக்கு பதந்தினா கர்ப்பபாதம் ஏற்படுகிறது. அப்படின்னா இது அபார்ஷன் ஆகிடும் அவளுக்கு. சுதர்சன சக்கரம் வந்து அந்த கடைசியில் ஒரு குழந்தை பிறக்குமே தவிர நடுவில்லாம் குழந்தை பிறக்கிற சோழியே கிடையாது. அங்கே குழந்தை பிறக்க நிறையெல்லாம் பிறக்காது. ஸோ பதந்தின்னு கர்ப்பபாதம். அது 5 மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அபாஷனுக்கு பதந்தின்னு ஒரு வார்த்தை சம்ஸ்கிருதத்தில். ஸ்ரவந்தின்னு சொன்னால் 5 மாதத்துக்கு முன்னாடியே போயிடுறது இல்லையா குழந்தை பிறக்க, அந்த 5 மாதம் ஆறதுக்கு முன்னாடி போகிற அந்த அபாஷனுக்கு ஸ்ரவந்தின்னு பேர். ஸோ 2 வார்த்தை. 5 மாதத்துக்கு மேலே விழலாம், 5 மாதத்துக்கு உள்ளேயே அந்த குழந்தை போயிடலாம். இந்த பயத்தினால் சுதர்சன சக்கரத்தோட பயத்தினால எல்லாமே அவர்களுக்கு கர்ப்பம் ஏற்படுத்தலாம், கலைந்து விடும் சொல்றேன். तस्मिन् प्रविष्टे दैतेय वधूनां गर्भराशयः प्रायः भयात् पतन्ति एव स्रवन्ति ब्रह्मपुत्रक इति श्रीमद्देवी भागवते महापुराणे 18 संहितायाम् 8मस्कन्धे राहुमण्डलादि अवस्थानवर्णनं नाम 18 सर्वं जगदम्बार्पणमस्तु। अथ 19 श्रीनारायण उवाच प्रथमे विवरे विप्र अतल आख्ये मनोरमे मयपुत्रः बलः नाम वर्तते अकर्व गर्वकृत. ஸோ நாராயணர் சொல்லிட்டு இருக்கார் நாரதரை பார்த்து, அதல ஆக்கியே பிரதமே விவரே, முதல் லோகம். ஏன்னா முதல்ல பூமிக்கு அடியில் ஃபஸ்ட்டு லோகம் என்னது அதல்ல லோகம். இந்த அதல்ல லோகமாகப்பட்ட அந்த விவரத்தில் அந்த பாத்தாளத்தில் மனோரமே, ரொம்ப மனோரமான இடம். மயபுத்திரக, அங்கே யார் மயபுத்திரன் தான் அந்த இடத்துல ஹெட்டு. ஸோ மயனோட பிள்ளை அவன் யாருன்னா பலன், அவன் பேர் பலன். அந்த பலன் என்கிறவன் அகர்வ கர்வகிருத்து. கர்வன்னா டுவார்ஃப்னு ஒரு அர்த்தம், குள்ளன்னு ஒரு அர்த்தம். இங்கே கர்வான்னா என்ன எடுத்துக்கணும், அப்போ சின்னதில்லை மிகப்பெரிய. கர்வம் இல்லை, சின்னதில்லை, பெரிய கர்வகிருத்து, ரொம்ப கர்வத்தோடு கூட அந்த ராஜ்யத்தை அவன் ஆண்டுட்டு இருக்கான் பலன்கிறவன். श्रीनारायण उवाच प्रथमे विवरे विप्र अतल आख्ये मनोरमे यमपुत्रः बालः नाम वर्तते अकर्व गर्वकृत्। षण्णवत्यः येन सृष्टा मायाः सर्वार्थसाधकाः मायाविनः याश्च सद्यः धारयन्ति च काश्चन. ஸோ ஷண்ணவத்தின்னா 96 நம்பர். ஸோ நவத்தின்னு சொன்னாலும் 90, ஷட்டுன்னா 6, 96. ஸோ 96 மாயைகளை உண்டாக்கியிருக்காங்க இல்லையா. பலன் வந்து மாயை, ஏன்னா அந்த லோகங்களில் மாயெல்லாம் உண்டாக்குற முதலே சொல்லிட்டேன். ஸோ மாயையை அவன் 96 மாயைகளை சர்வார்த்த சாதிக்காக எல்லாம் வேணுமோ, சர்வார்த்தா உனக்கு என்ன வேணுமோ அதை கிடைக்க வைக்கும் இந்த மாயைகள், அந்த மாதிரி உண்டாக்கியிருக்கான் அந்த பலன். மாயாவினக எல்லாருமே மாயை அறிந்தவர்கள். யாஷ்ச சத்தியகன உடனடியாக, காஷ்சன தாரயந்தி. ஸோ அந்த 96 வச்சு காட்டக்கூட சிலவற்றையாவது எல்லோரும் தரித்திருப்பார்கள். தாரயந்தின்னா அவுட் ஆஃப் 96 சிலதையாவது எல்லாருமே அந்த மாயைகளை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். षण्णवत्यः येन सृष्टा मायाः सर्वार्थसाधिकाः मायाविनः याश्च सद्यः धारयन्ति च काश्चन. जृम्भमाणस्य यस्य एव बलस्य बलशालिनः स्त्रीगणाः उपपद्यन्ते त्रयो लोक विमोहनाः. அவ்வளோதான். ஸோ பலன் இருக்கா இல்லையா, பலசாலினகா பலசிய, பலம் பொருந்திய அந்த பலன், அந்த தலைவன். எஸ்ஏவ ஜுரும்பமானசிய, அவன் கொட்டாவி விட்டா போகிறோம். ஜுரும்பணம்னா கொட்டாவி. ஸோ அந்த பலன் வந்து பலசாலியான பலன் அப்படி ஆண்டு கொட்டாவி விடுவான். அப்போ என்ன ஆயிடுது, 3 லோகத்தையும் விமோகனாக மயக்க வைக்கக்கூடிய ஸ்திரீகனாக பெண்கள் கூட்டம் உபபத்தியந்தே பட்டாரம் வந்து வாயிலிருந்து விடுவான். கொட்டாவி விட்டாலே அந்த மாயை எல்லாரையும் மயக்க வைக்கக்கூடிய பெண்கள் தோன்றுவார்கள் பலனோடு கொட்டாவிலிருந்து. ஜம்பமானஸ்ய யஸ்ய ஏவ பலஸ்ய
बलशालिनः त्रिगणाः उपपद्यन्ते त्रयो लोकविमोहनाः पुंश्चल्यश्चैव स्वैरिण्यः कामिन्यश्च इति विश्रुताः या वै बिल अयनं प्रेष्टं प्रविष्टं पुरुषं रहः रसेन हाटक आख्येन साधयित्वा प्रयत्नतः स विलास अवलोक अनुराग स्मित विगूहनैः संलाप विभ्रम आद्यैश्च रमयन्ति अपि ताः स्त्रियः. ஸோ இந்த வேசிகள்னு சொல்லக்கூடிய, ஏன்னா எல்லாரையும் விமோகனப்படுத்துறதுன்னு மோகப்படுத்துறது தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருது, அப்படிப்பட்டவாலாம் வேசிகள். இந்த வேசிகளில் 3 டைப்ஸ் ஆஃப் வேசியை சொல்கிறாருங்க. காமின்யகன்னு சொல்கிறா எல்லாரையும் விருப்பத்துக்கு ஆட்படுத்தவர்கள் காமின்யகன்னு பேர். ஸ்வைரின்யகன்னா தன்னுடைய ஜாதி ஆட்களை மட்டும் வசப்படுத்துவார்கள், அப்படிப்பட்ட வேசிகள். ஜாதி விட்டு ஜாதி போக மாட்டாவா. ஸோ தன்னுடைய ஜாதியில் உள்ள புருஷர்களை மயக்கக்கூடியவர்கள் ஸ்வைரின்யக. பும்ஷல்யகன்னு எந்த அப்புமானா இருக்கட்டுமே, எந்த ஆம்பளையாக இருக்கட்டுமே, பும்ஷல்யகா அவ ஜாதி விட்டு ஜாதியும் போய் மயக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட வேசிகள். யாவை பில அயனம், இந்த பில அயனம் இந்த அதல லோகம், இந்த பிலாயனம் இந்த இருப்பிடமாக அதல லோகத்தில் புருஷம் பிரவிஷ்டம் பிரேஷ்டம், அதாவது அங்குள்ள புருஷன் அந்த வசிக்கக்கூடிய பிரவிஷ்டம்னா அந்த பூமியில் அந்த அதலலோகத்தில் வசிக்கக்கூடிய புருஷனை பிராயிஷ்டம் அவனுக்கு இஷ்டப்பட்டு அவனை ரகக தனிமையில் ஹாட்டக ஆக்கியேன ரசேன ஒரு கோல்டு, ஹாட்டகம்னா கோல்டு, தமிழில் ஆடகம்னு சொல்லுவாள், இதே தான் ஹாட்டகத்தை தான் ஆடகம். ஸோ ஹாட்டக ஆக்கியேன கோல்டு என்று ஹாட்டகம் என்று சொல்லக்கூடிய பொன்னோட ரசம், அந்த ரசத்தால் பிரயத்னத்தக சாதித்துவா அவனுக்கு அந்த பொன் ரசத்தை கொடுத்து அவனை தன் வசத்தில் வைத்து சாதித்து கொண்டு தன் வசப்படி ஆடுபவனாக முயற்சியோடு அவனை தன்வசப்படுத்தி ஸ்வவிலாச தன்னுடைய விலாசங்கள்னா ஒய்யாரமெல்லாம் காட்டி அவனை வசப்படுத்துறதுக்கு அவலோக பார்வையாலும் அனுராக அவனை அன்பினாலும் ஸ்மிதா புன்னகையாலும் விகூகனைகி அவனை கட்டி கொள்ளுதாலும் இப்படியெல்லாம் சல்லாபம் நல்ல பேச்சு சல்லாபம் பண்ணுறதுனாலும் விப்ரமங்கள் தான் சொன்னோம்னே ஒருத்தனை மயக்கிறதுக்கு காட்டக்கூடிய அந்த இங்கிதங்கள் அவையற்றை எல்லாம் யூஸ் பண்ணி ஆத்யேகி முதலியவற்றால் ரமயந்தி அவனை ரமிக்க வைக்கிறார்கள். ஸோ ஹாட்டக ரசத்தை கொடுத்து அவனை தன்வசப்படுத்தி அவனை ரமிக்க வைத்து இவர்களும் ரமிக்கிறார்கள் இல்லையா. ரமயந்தின்னு அவர்களை ரமிக்க வைக்கிறார்கள். தாகா ஸ்திரியாக அந்த பெண்கள் யாரு, கொட்டாவிலிருந்து வரக்கூடிய பெண்கள். पुंशल्यश्चैव स्वैरिण्यः कामिन्यश्च इति विश्रुताः या वै बिल अयनं प्रेष्टं प्रविष्टं पुरुषं रहः रसेन हाटक आख्येन साधयित्वा प्रयत्नतः स्वविलास अवलोक अनुराग स्मित विगूहणैः संपाल विभ्रम आद्यैश्च रमयन्ति अपि ता स्त्रियः. करेक्ट. संलाप. ओके, संलापम. संलापम. या यस्मिन् उपयुक्ते जनः मनुते बहुधा स्वयं ईश्वरो अहं सिद्धः नाग अयुत बलो महान् आत्मानं मन्यमानः सन्मदान्त इव कथ्यते एवं प्रोक्ता स्थितिश्च अत्र अतलस्य च नारद. हे नारदरे, எஸ்மின் உபயுக்தே இந்த மாதிரிலாம் பிரயோஜனப்படுத்துகிறா இல்லையா, யூஸ் பண்ணுறா. தே ஆர் யூஸிங் ஆல் திஸ். ஸோ இதெல்லாம் கூடி அவர்கள் ஜனக அதெல்லாம் எல்லாம் ஹாப்பி, எல்லாம் பெண்கள்லாம் நம்ம வசத்தில் அப்படியே நம்ம எந்த பெண்ணை வேணால் அடையலாங்கிற ஒரு ஆசையில் இருக்கக்கூடிய இந்த புருஷர்கள் ஜனக பகுதா ஸ்வயம்னுது தன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிறான். ஆஹா, என்கிட்ட ரமிக்க வைக்கிறதுக்கு எத்தனை பொம்பளை இருக்கா, எங்கிட்ட காடகங்கிற கோல்டு இருக்குது, ரசம் இருக்குது, இப்படியெல்லாம் அப்படி அந்த சந்தோஷத்தில் தன்னை பெரியவனாக படாச்சடான்னு சொல்லுவாள், ரொம்ப பெரியவனாக எண்ணிக்கொண்ட அந்த புருஷர்கள் ஈஸ்வரோகம் நான் தான் சர்வசக்தி வல்லமை படைத்த ஈஸ்வரன் நான், சித்தக அகம் எனக்கு எல்லா சித்திகளும் கிடைக்க பெற்றவன் நான் அப்படின்னு ஒரு மமதையில் இருப்பா. நாக அயுத பலக 10,000 யானை பலம், நாகன யானை, நாக அயுதன்னா என்னது 10,000 யானை பலம் உள்ளவன் நான் அப்படின்னு நினச்சிக்கிறாளாம். அப்படி மகான், நான் பெரியவன், ஆத்மானம் மன்யமானக தன்னை அவ்வாறு நினைத்து கொண்டு
சன்மதம் தெய்வ கத்தியதே, நல்ல மதத்தோடு குருடனாக இருக்கிறான்கிறான். மதம் பிடிச்சு, ஏன்னா மதம் ரொம்ப ஜாஸ்தியாதானாலே அவனை மற்றவாளெல்லாம் மதிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மதத்தோடு இருக்கிறார்கள் அங்குள்ள புருஷர்கள். ஏவம் புரோக்தா, எப்பா இப்படிதான், இதுதான்ப்பா அதலத்தோட நிலைமை, அதலங்கிற அதோடைய ஸ்திதியை, அதோடைய நிலைமையை ஏவம் புரோக்தா சொல்லிட்டேன்ப்பா நாரதா அப்படிங்கிறார் இங்கே நாராயணர். यस्मिन् उपयुक्ते जनः मनुते बहुता स्वयम् ईश्वरो अहम् सिद्धः नाग अयुत बलः महान् आत्मानं मन्यमानः सन्मदान्त इव कथ्यते एवं प्रोक्ता स्थितश्च अत्र अतलस्य च नारद. द्वितीय विवरस्य अत्र वितलस्य निबोधत भूतल अधस्थले चैव वितले भगवान् भवः हाटकेश्वर नाम अयं स्वपार्षद गणैः वृतः. ஸோ ரெண்டாவது द्वितीय விவரம், பூமிக்கு கீழே ரெண்டாவதாக பூதல அதஸ்தலே, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாதாள லோகமான விதலம் என்கிற பற்றி சொல்கிறேன். நிபோதத்தை புரிஞ்சுக்கோ, நான் அதை சொல்கிறேன் கேளு. ஸோ விதலே பகவான் பவகா, இந்த விதல உலகத்தில் பவன் யார்? சிவன். சிவனுக்கு என்ன பேருங்க? ஹாட்டகேஸ்வரன். ஸோ ஹாட்டகேஸ்வரன் அதாவது பொன்னார்மேனியன். ஹாட்டகன்னா தங்கம், தங்கமோடு நிறமுடையவர் இல்லையா, ஹாட்டக ஈஸ்வரக அப்படிங்கிற ஹாட்டக ஈஸ்வரராக அவருடைய பேர் அந்த சிவன். நாமா, அந்த நாம அயம், அந்த பெயரோடு கூட ச பார்ஷத கணகி விருத்தக, தன்னுடைய பார்ஷதர்களோடு கூட, தன்னுடைய அந்த பக்தர்களோடு கூட இருக்கிறார். द्वितीय विवरस्य अत्र वितलस्य निबोधत भूतल अधस्थले चैव वितले भगवान् भवः हाटकेश्वर नाम अयं स्वपार्षदगणैः वृतः. प्रजापति कृतस्य अपि सर्गस्य ब्रह्मणाय च भवान् यामिति निभूय आस्ते देवादिपूजितः. ஸோ பிரஜாபதி கிருத்தஸ்ய அப்பி சர்க்கஸ்ய. ஸோ பிரஜாபதி பிரம்மா படைப்பு இல்லையா, சர்க்கம்னாலே படைப்பு. ஸோ பிரஜாபதியால் படைக்கப்பட்ட உலகத்தை பிரம்மனாய, பிரம்மணம்னா வளர்க்கிறது, ஸோ வளர்ப்பதற்காக பவான்யா மிதுனீபூய, பவானியோடு கூட சேர்ந்து, ஸோ பவனாகப்பட்ட சிவன் ஹாட்டகேஸ்வரராக பார்வதியோடு கூட ரெண்டு பேருமா சேர்ந்து தேவாதி பூஜிதக ஆஸ்தே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டவராக அந்த சர்க்கத்தை பெருக்குவதற்காக விதலத்தில் இருக்கிறார். प्रजापति कृतस्य अपि सर्गस्य ब्रह्मणाय च भवान् यामिथुनीभूय आस्ते देवादिपूजितः. भवयोः वीर्यसम्भूताः हाटकी सरित् उत्तमा समिद्धः मरुता वह्निः ओजसा पिबति वहि तन्निश्च्यूतं हाटक आख्यं सुवर्णं दैत्यवल्लभं दैत्य अङ्गनाः भूषणार्हं सदा तं धारयन्तिः. ஸோ பவயோகோன்னு பவனும் பவானியும் சேர்ந்தவர்கள். பவயோகோ ரெண்டு பேர், சிவனும் பார்வதியுமாக. வீரிய சம்பூதாக, அவருடைய தேஜஸ், அவருடைய வீரியத்திலிருந்து, அந்த தேஜஸிலிருந்து ஹாட்டகி சரித்து உத்தமா. சரித்துன்னு நதி. ஸோ ஒரு பெரிய நதி ஓடுறது. என்ன நதி? பொன்னு நதி. ஹாட்டகி, ஹாட்டகம்னா தங்கம். ஒரு பொன் நதி ஓடுறது அந்த ஊர்லேயே, அப்படி நதியாக ஓடுறது. சிவனும் அவருடைய வீரியம், அந்த தேஜஸ்னால ஒரு நதி ஏற்படுகிறது. அது பொன்னால் ஆகப்பட்ட நதி. மருதா சமித்தகா தூண்டப்பட்டு, இத்தானால தூண்டுதல், யுத்தக நன்றாக தூண்டப்பட்டு. எது? மருதா, காற்றினால. ஸோ காற்றினால் தூண்டப்பட்ட வன்னி. எப்போவுமே காற்று தான் அக்னியை தூண்டுறது. அக்னி நல்லா கொழுந்து விட்டேன்னா காற்று வரும், அப்போ தான் அக்னி நல்லா கொழுந்து விட்டார். ஸோ இந்த அக்னி காற்றினால் தூண்டப்பட்டு ஓஜசா பிபதீவகி. ஸோ அந்த ஜலத்தை, இப்போ ஹாட்டக நதி ஓடுறது, இந்த அக்னி அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி இருக்கான். இந்த அக்னி போல் அப்படியே அக்னி அந்த தண்ணியை குடிக்கிறதோ, அது குடிச்சுட்டு என்ன பண்ணுறது? பிபதீவ, அது குடிக்கிற மாதிரி அந்த அக்னி அந்த ஜலத்தை, அந்த ஹாட்டகி நதியை குடிச்சுட்டு தன் நிஷ்டூதம் துப்பிடுறான். அப்படி ஒரு ஜொலிப்பு, அதுக்கு தான் சொல்கிறார் அவர். அப்படி ஜொலிக்கிறது அந்த வன்னி அந்த தண்ணியை, ஒரு நெருப்பு அந்த ஒரு தண்ணியை குடித்து, அந்த ஹாட்டக நதியை குடித்து நிஷ்டியூத்தம்னு துப்புறது. அந்த துப்பின உடனே அதுதான் ஹாட்டகம்ங்கிற சொர்ணமாகி விட்டதோ. ஸோ இவளுடைய வீரியம் முதல்ல நதியாக போகிறது. அந்த ஹாட்டக சொர்ணம் எப்படி வருதுன்னு சொன்னான்னா, அந்த நெருப்பு அந்த தண்ணியை குடித்து அது துப்புறது. அப்போ அது சொர்ணமயமாக, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொர்ணமாக. ஹாட்டகாக்கியம் சொர்ணம்,
ஹாடகம் என்ற பொன்னாக ஆகி தைத்திய வல்லபம், அதாவது தைத்தியர்களுக்கு பிரியமாயிடுது. அங்குள்ள ராட்சசர்கள்லாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு பெரிய பொண்ணு நதி ஓடுறது கிடைக்கிறது அவளுக்கு. தைத்திய அங்கனாகா, இந்த பெண்கள்லாம் இருக்காளே தைத்தியர்களோட மனைவிகள், அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறா, பூஷணார்கம், இப்போ தான் அது தங்கத்தை யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த தங்கத்தால் நகையெல்லாம் பண்ணி போட்டுக்கிறான். பூஷணார்கம் சதாதம் தாரயந்திஹி. ஸோ அந்த பூஷணங்களாக மாற்றி அந்த பொண்ணை எடுத்து அதையால் நகையை பண்ணி கொண்டு போட்டுக்கொள்கிறார்கள். யார்? வித்தலத்தில் உள்ள இந்த தைத்திய பெண்கள். भवयो वीर्यसम्भूताः हाटकी सरिदुत्तमा समिद्धः मरुता वह्निः ओजसा पिबति इव हि तन्निश्चूतं हाटकाख्यं सुवर्णं दैत्यवल्लभं दैत्य अङ्गनाः भूषणार्हं सदा तं धारयन्तिः. तद्बिल अधस्थलात् प्रोक्तं सुतल आख्यं बिलेश्वरं पुण्यश्लोकः बलिः नाम आस्ते वैरोचनी मुने नारे मुनिवरे नारदरे கூப்பிடுற. தத்பில அதஸ்தலாத், அந்த விதலத்துக்கு கீழே, பிலம்னாலே அடியில் இருக்கக்கூடிய ஊர்கள். ஸோ அந்த விதலத்துக்கு கீழே புரோக்தம் சுதலம் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. சுதலம் ஆக்கியம் பிலேஸ்வரம், அதான் பிலங்களில் சிறந்த ஒரு இடம், சிறந்த இடத்துல ஒன்றா இருக்கக்கூடிய சுதலம் என்று சொல்லப்படுகிறது. புண்ணிய ஸ்லோகா பலி, அங்கே யார் இருக்கார்? புண்ணியம் செய்தவர், எல்லாராலும் புகழப்பெற்றவர், புண்ணிய ஸ்லோகன்னு பேர். எல்லாரும் அவருடைய புண்ணியத்தை பாடுவா. அப்படிப்பட்ட பலி சக்கரவர்த்தி அங்கே இருக்கார். வைரோச்சனன் விரோச்சனனுடைய பிள்ளை, பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், அவருடைய பிள்ளை பலி சக்கரவர்த்தி அந்த சுதலத்தில் ராஜாவாக இருக்கிறார். ஸோ முதல் तद्बिल अधस्थलात् प्रोक्तं सुतल आख्यं बिलेश्वरं पुण्यश्लोकः बलिः नाम आस्ते वैरोचनिः मुने. महेन्द्रस्य च देवस्य चिकीर्षुः प्रियम् उत्तमं त्रिविक्रमः अपि भगवान् सुतले बलिम् आनयत्. ஸோ மகேந்திரசிச்ச தேவசிய, மகேந்திரனுக்கு பிரியத்தை உண்டாக்கணும், மகேந்திரனுக்கு அவனுக்கு இழந்த ராஜ்யத்தை திரும்பி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால வாமனாவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியை திருவிக்கிரமனா மாறி கீழே சுதலத்தில் கொண்டு தள்ளிவிட்டார். யாருக்கு? எல்லா ராஜ்யத்தையும் மகேந்திரனான இந்திரன் கொடுக்கறதுக்காக வேண்டி. ஸோ பிரியம் உத்தமம் சிகிஷுகு, அந்த மகேந்திரனுக்கு பிரியத்தை பண்ண வேண்டும், உத்தமமான பிரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் அந்த செயல் சிகிஷா கர்த்துமிச்சா செய்ய வேண்டிய ஆசையோடு கூடிய அந்த பகவான் திரிவிக்ரமக அப்பி, வாமனர் திரிவிக்ரமனாக மாறி பகவான் சுதலே பலிமானயத்து, அதற்காக வேண்டிய அந்த பலி சக்கரவர்த்தியை சுதல லோகத்திற்கு கீழே கொண்டு வந்தார், ஆணையத்தினை கொண்டு வந்தார். महेन्द्रस्य च देवस्य चिकीर्षुः प्रियम् उत्तमं त्रिविक्रमः अपि भगवान् सुतले बलिम् आनयत्. त्रैलोक्य लक्ष्मीम् आक्षिप्य स्थापितः अखिल दैत्यराट् इन्द्रादिषु अपि अलब्धाया सा श्रीः तम् अनुवर्तते. ஸோ த்ரைலோக்கிய லக்ஷ்மி ஆபிப்பிய, 3 லோகத்தில் உள்ள ஐஸ்வர்யம் லக்ஷ்மி, அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் ஆட்சிப்பிய வேண்டாம், போட்டாம், எனக்கு எல்லாம் வேண்டாம், பகவானே வந்திருக்கார், அவனுக்கு நான் தானம் பண்ணுவேன், நான் பலி சக்கரவர்த்தி. அப்படி 3 லோக ஐஸ்வர்யத்தை ஆண்டு இருந்தான் பலி சக்கரவர்த்தி தான். 3 லோகங்களுக்கு அதிபதியாக இருந்தான். அப்போ அந்த லோகங்கள் எல்லா ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், அதை கீழே தூக்கி போட்டுட்டு ஆட்சிப்பிய வீசி எறிந்து விட்டு தைத்தியராட்டு ஸ்தாபித்தகா கில, வாமனர் என்ன பண்ணார், நீ இங்கே போய் இரு, சுதல லோகத்துக்கு ராஜாவா இருன்னு ஸ்தாபனம் பண்ணினார். ஸோ தைத்தியராட்டாக, அந்த தைத்தியராட்டு யார்? அசுர ராஜாவாகப்பட்ட பலியை இந்த சுதலத்தில் ஸ்தாபிதம் பண்ணினார் பகவான். அப்போ அவன் வீசி எறிஞ்சான். அதனால இவனுக்கு நீ வச்சுக்கோ, சுதல ராஜ்யத்துக்கு நீதான் ராஜான்னு பகவானே பண்ணிட்டான். இந்திராதிஷு அப்படி அலப்தா, இந்திரருக்கு கூட கிடைக்காத ஒரு சுகம் சுதல லோகத்தில் இருக்குது. ஸோ அலப்தா, அவனுக்கு கிடைக்காத எந்த ஐஸ்வர்யமோ சாஸ்ரீஹி, அந்த ஐஸ்வர்யம் தம் அனுவர்த்ததே, அந்த பலி சக்கரத்தையை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ இந்த லோகத்தை 3 லோக சுகம் எனக்கு வேண்டாம், நீ பூமிக்கு கீழே போ, ரசாதல சுதலத்தில் அதை விட சுகத்தை அனுபவின்னு பகவானே அங்கே ஸ்தாபிதம் பண்ணிட்டார் இந்த பலி சக்கரவர்த்தியை. त्रैलोक्य लक्ष्मीम् आक्षिप्य स्थापितः किल दैत्यराट् इन्द्रादिषु अपि अलब्धाया सा श्रीः तम् अनुवर्तते.
तमेव देवदेवेशम् आराधयति भक्तितः व्यपेत साध्वसः अद्यापि वर्तते सुतल अधिपः. ஸோ தமேவ தேவதேவேஷம், அந்த எந்த பகவான் எந்த வாமனர் திருவிக்ரமா மாறி விஷ்ணுவாகப்பட்டவர் இவனை சுதலலோகத்தில் அனுப்பினாரோ அந்த தேவாதி தேவனான தேவதேவ ஈஷம், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த விஷ்ணுவை பக்தி தக ஆராதயதி, பக்தியோடு ஆராதனை செய்கிறார் சுதலத்தில் இருக்கக்கூடிய அந்த பலி சக்கரவர்த்தி. வெபேத சாதுசக, பயமே கிடையாது. சாதுசன பயம், வெபேத வியபேத, நன்றாக நீங்கிய பயம், பயமே கிடையாது அந்த பலி சக்கரவர்த்திக்கு. சுதல அதிபக வர்த்ததே, இவ்வாறு சுதலத்துக்கு அதிபனாக தலைவனாக அந்த பலி வர்த்ததே விளங்கி கொண்டிருக்கிறார். தமேவ தேவதேவேஷம் ஆராதயதி பக்திதः व्यपेत साध्वसः अद्यापि वर्तते सुतलाधिपः. भूमिदान फलं हि एतत् पात्रभूते अखिलेश्वरे वर्णयन्ति महात्मानः न एतद् युक्तं च नारद. நிறைய பேர் என்ன சொல்கிறா, மகாத்மானக பெரியோர்கள் மகாத்மாக்கள்லாம் என்ன சொல்கிறான்னா, பூமிதான பலம் இதம். ஸோ பூமியை தானம் பண்ணினா இல்லையா, விஷ்ணு கேட்டார் சொல்லி பூமியை மொத்த பூமியை எழுதி கொடுத்துட்டான், வேண்டான்ட்டான். அந்த பலன்தான் இவனுக்கு இந்த சுதல லோகத்தோட சுகம்னு நிறைய பேர் சொல்கிறான், மகாந்தகர்கள்லாம் சொல்கிறாவெல்லாம். ஹி ஏத்தத் பாத்திரபூதே, பாத்திரம் அதாவது பாத்திரம் அருந்து பிச்சையிடு, அந்த மாதிரி எப்பேற்பட்ட வாமனரே வந்து கேட்குறார். அப்போ வாமனருக்கு பாத்திரமாக இருக்க அந்த பாத்திரம், அவர் தான் சிறந்த பாத்திரம் தானம் கொடுக்கறதுக்கு. அப்படி பாத்திரம் அறிந்து அவன் கொடுத்தான், பூமி தானம் பண்ணினான். அகிலேஸ்வரே, அகிலத்துக்கே ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பாமனருக்கு கொடுத்ததுனால தான் அவனுக்கு இந்த ஒரு போகம் அப்படின்னு வர்ணயந்தி மகாத்மானகா வர்ணிக்கிறார்கள். மகாத்மாக்கள்லாம் அப்படி சொல்கிறான், அது சரியில்லைன்னுட்டான். ஹே நாரதா, நான் ஏத்தது யுக்தம், அப்படி சொல்கிறது சரி கிடையாது அப்படிங்கிறார் நாராயணர். நான் ஏத்தது யுக்தம், யுக்தம்னா அது பொருந்தாது. भूमिदान फलं हि एतत् पात्रभूते अखिलेश्वरे वर्णयन्ति महात्मानः न एतद् युक्तं च नारद. वासुदेवे भगवती पुरुषार्थप्रदे हरौ एतद्दानफलं विप्र सर्वथा न हि युज्यते. ஸோ பகவதி வாசுதேவ, பகவானாகப்பட்ட வாசுதேவன் புருஷார்த்த பிரதே, அவர் எல்லாம் கொடுக்கக்கூடியவர். 4 விதமான புருஷார்த்தங்கள் மோட்சம் வரைக்கும் தருவர் இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ, இப்படி 4 விதமான புருஷார்த்தங்களையுமே கொடுக்கக்கூடியவர். அவர் தான வள்ளல். அப்பேற்பட்ட பகவான் அந்த வாசுதேவன், அவர் போய் தானம் வாங்கிட்டார், பலி சக்கரவர்த்திகிட்ட போய் தானம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறது சரிப்படாது. ஏத்த தான பலம், ஸோ அவர் தானம் வாங்கி அதனால இந்த பலன் அவனுக்கு கிடச்சிதுங்கிறதெல்லாம் சர்வதா நகி யுஜ்யதே, அது எப்படி பொருந்தே பிறந்தது. தானம் கொடுக்குற வள்ளலுக்கு போய் இவன் தானம் பண்ணினார் அவர் வாங்கிட்டான்னு சொல்கிறது எப்படி பொருந்துமப்பா, பொருந்தாதுன்னுட்டார் இங்கே யார், நாராயணர். वासुदेवे भगवति पुरुषार्थप्रदे हरौ एतद्दानफलं विप्र सर्वदा न हि युज्यते. यस्य एव देवदेवस्य नाम अपि विवशो गृह्णन् स्वकीय कर्मबन्धीय गुणान् विदुनुते अंजसा. எஸ்ய ஏவ தேவதேவசிய, எந்த பகவான், தேவர்களுக்கெல்லாம் தேவனான எந்த பகவானை அந்த விஷ்ணுவை நாம அப்பி, நாமத்தை அவருடைய பேரை பகவான் அவரோட பேரை சொன்னாலே வீவசகா கிருணன், தன்வசத்தில் இல்லாமல் கீழே விழுந்துட்டோம் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தா வரும். தான் நினச்சி சொல்லலை, அதை ஏதோ கை கால் அடிபட்டுட்டு உடனே கிருஷ்ணான்றோம் முகுந்தான்றோம் ஏதோ சொல்கிறோம் குருவாயூரப்பான்றோம். அப்படி தன்வசம் இல்லாமல் ஒரு வார்த்தை அந்த பகவானுடைய பேரை சொன்னால் கூட சொகீய கர்மபந்திய குணான், தான் பண்ணின அந்த கர்மத்தினால் ஏற்பட்ட அந்த குணங்கள் அதனுடைய பலனான அந்த பாபங்களை வீதுனுதே அஞ்சசா, பேரை சொன்ன மாத்திரத்திலே ஈஸியாக தன்னுடைய பாவங்களை தொலைத்து விடுவர். அப்பேற்பட்ட பகவானுக்கு தானம் வாங்கிய நாணம், அதனால அவர் வாங்கினார்ங்கிறது பொருந்தாது. यस्य एव देवदेवस्य नाम अपि विवशः गृह्णन् स्वकीय कर्मबन्धीय गुणान् विदुनुते अंजसा. यत् क्लेशबन्धहानाय साङ्ख्ययोगादिसाधनं कुर्वते यतयः नित्यं भगवती अखिलेश्वरे. ஸோ எத் கிளேஷ பந்தஹானாய, பந்தம் தலை,
எல்லா குடும்பம், என் குடும்பம், என் குழந்தை, என் பேரன், என் பேத்தி, இப்படி இருக்கக்கூடிய பந்தங்களை அதை அழிப்பதற்கு, ஹானான அது நாளை விடுதல், அதை தொலைப்பதற்காக இந்த கிளேஷம்னா துக்கம், இந்த சம்சார துக்கத்தை ஒழிப்பதற்காக சாங்கிய யோகாதி சாதனம், சாங்கிய யோகம், சாங்கிய யோக, யோகங்கிறது பக்தி யோகம்னு எடுத்துக்கலாம். சாங்கிய யோகம் ஒரு யோகம் இருக்குது, பக்தி யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. இப்படிப்பட்ட யோகங்களால் ஆதி சாதனம் அதெல்லாம் அடையக்கூடிய மார்க்கங்களை யதயகன முனிவர்கள், எல்லாம் அடக்கிய முனிவர்கள் சாங்கியத்தினாலும் பக்தி யோகத்தினாலையும் ஞான யோகத்தினாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கா. நித்தியம் பகவதி அகிலேஸ்வரே, பகவானாகப்பட்ட அகிலத்துக்கெல்லாம் மொத்தமான ஈஸ்வரனிடத்தில் குர்வத்தேன்னு பகவானிடத்தில் அந்த தியானத்தை பண்ணுறா, அந்த யோகத்தையும் அந்த தியான யோகம் பண்ணுறா. அப்புறம் இது சாக்கிய யோகத்தை மேற்கொள்கிறார்கள். அப்புறம் இது அந்த சமாதியில் போய் நிற்கிறா. இதுக்கெல்லாம் அந்த பகவான், அப்பேற்பட்ட உயர்ந்த பகவான் பலி சக்கரவர்த்தி தானம் கொடுத்தார், அவர் பிரசன்னமானார், அதனால இவருக்கு பலன் கிடைச்சது. அது பெருந்தாது. அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே வராருங்க. यत् क्लेशबन्धहानाय साङ्ख्ययोगादिसाधनं कुर्वते यतयः नित्यं भगवती अखिलेश्वरे न च अयं भगवान् अस्मान् अनुजग्राह नारद मायामयं च भोगानाम् ऐश्वर्यं वि अतनोत्परम् न मायामयं च भोगान् போகானாம் இந்த போகங்களெல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் மாயை. இதெல்லாம் மாயைங்கிறது ஐஸ்வர்யம். அந்த இதெல்லாம் மாயை, இந்த போகங்கள் எல்லாமே மாயைங்கிறதுனால ஐஸ்வர்யம் வி அதனோத் பரம். ஸோ அந்த ஐஸ்வர்யத்தை, மாயாமயமான ஐஸ்வர்யத்தை அவர் இந்திரனுக்கு கொடுத்தார். ஸோ இந்திரன் என்ன கேட்டான், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு இந்திரலோகம் வேணும் எல்லாம் கேட்டான். அப்போ திதி அதுக்கு வேண்டி தான் பிரார்த்தனை பண்ணி பகவான்கிட்ட கேட்டு வாமனாவதாரம் எடுத்து அவருக்கு வாங்கி கொடுத்தார். ஸோ இதை இந்திரனுக்கு கொடுத்தார். மாயாமயமான போக ஐஸ்வர்யங்களை அவர் இந்திரனுக்கு கொடுத்தார். நச்சா அயம் பகவான் அஸ்மான் அனுஜக்ராக நாரத. ஸோ இது தேவர்களுக்கு அவர் செய்த அனுகிரகம் நினைக்காதே ஹே நாரதா. அனுஜகிரகம்னா அனுகிரகம் தான் அர்த்தம். அனுஜகிரகனா அனுகிரகம் செய்தார், அனுகிரகம் செய்தார் பகவான். அஸ்மான் என்னது, நாராயணர் சொல்றார். நாராயணர் ஒரு தேவன் இல்லையா? ஸோ நம்மளை மாதிரி தேவர்களுக்கு பகவான் இந்த ஐஸ்வர்யத்தை மீட்டு கொடுத்தது நம்மளுக்கு ஐஸ்வர்யம்னு நீ நினைக்காதப்பா, இது மாயை. அந்த மாயையை நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு நாரதா, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் இங்க நாராயணர். न च अयं भगवान् अस्मान् अनुजग्राह नारद मायामयं च भोगानाम् ऐश्वर्यं वि अतनोत्परम्. सर्वं जगदम्बार्पणमस्तु.